அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்? 8/8/2024. நல்ல நாள். சதுர்த்தி. சதுர்த்தி திதி. நட்சத்திரம் என்ன? உத்திர நட்சத்திரம். கடகராசி. வேற என்ன? நல்ல நல்ல நாள். வணிசை கரணம். வேற இப்படியே சிவம் யோகம். இதை காத்தால் நிறைய படித்தோம் அன்னைக்கு. இந்த நல்ல நாளில் நாம புது கிளாஸ், ஃபுல் டே கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபுல் டே கிளாஸுக்கு உங்களை வருக வருக என போதியின் சார்பாக வரவேற்கிறோம். 112 பேர் காலையிலே வேலை வெட்டி இல்லாமல் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். விருத்திக்கு வந்துடுவோம் நல்ல நாளில். ஆமாம், நாளும் கிழமையும் ரொம்ப முக்கியம் எல்லா கிழமைக்கும். என்ன, அதனால் நாம் தொடங்குற நாள் நல்ல நாளாக இருந்தால் எல்லா காரியமும் ஜெயமே. ஆமாம், அதனால தான் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதும் ரொம்ப யோசனை பண்ணி ஆரம்பிக்கிறது. படிக்கிறோமோ இல்லையோ, நல்ல நேரத்தில் ஒரு வேலையை ஆரம்பிப்போம். அது தானாக நல்லபடியாக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, குறுக்கு நம்பிக்கை தான். அப்போ நாம் முக்கியமாக இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பித்ததோட நோக்கம் ஏபிபி கிளாஸ் தான். ஏன்னா ஜூலை இது என்னது, ஆகஸ்டா, இப்போ செப்டம்பரில் பிளானரில் இருக்குது. ஏபிபி எக்ஸாம் பிளானரில் இருக்குது. நம்மளையும் நம்பி சில பேர் ஏபிபி ஆகணும், ஜட்ஜ் ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு நாம் ஏதாச்சும் ஒரு உதவி செய்வோம். அப்போ ஏபிபி சிலபஸ் படிக்கிறதுன்றது டிஜே சிலபஸுக்கும் ஈக்குவலான ஒரு சிலபஸ். அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகணும், ஏபிபி ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மார்னிங் செஷன்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் செஷன்ஸ் ஃபுல்லாகவே டிஜே சிலபஸையும் ஏபிபி சிலபஸையும் கவர் பண்ணுறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். யாரோ ஒரு கதை பேசுகிறாங்க, நான் கேட்கலாம். சரியா? இப்போ சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறவங்க மிக முக்கியமாக இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கும் இன்டர்வியூ கிளாஸும் உங்களுக்கு என்ன இல்லை, சிலபஸ் கிடையாது. லா பேப்பர் 1, லா பேப்பர் 2க்கு மட்டும்தான் என்ன இருக்கு. லா பேப்பர் 1, லா பேப்பர் 1க்கு மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ். என்ன, டிரான்ஸ்லேஷன் பேப்பருக்கு சிலபஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கும் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு சிலபஸ் கிடையாது. அதே மாதிரி இன்டர்வியூக்கும் சிலபஸ் கிடையாது. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கனாக்க இன்க்ளூடிங் என்னது, மைனர் ஆக்ட் தான். அப்போ ஒரு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்டு கேட்டாங்கனாக்க உங்களுக்கு ஆர்ம்ஸ் ஆக்ட் வரும், டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வரும், உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வரும், போக்சோ ஆக்ட் வரும், எல்லா ஆக்டும் வரும். அதே மாதிரி சிவில் ஜட்ஜ்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் ஆக்ட், டிபி ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் தெரியாமல் என்ன பண்ண முடியாது, சிவில் ஜட்ஜ்மெண்ட்டை எழுதவே முடியாது. ஆனால் இந்த ஆக்ட் எதுவுமே உங்களுக்கு சிலபஸ் கிடையாது. அப்போது நாம் மைனர் ஆக்ட் சிவிலாக இருந்தாலும் கிரிமினலாக இருந்தாலும் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் படித்தே ஆகணுன்றது கட்டாயம். அதுக்காக தான் இப்போ மார்னிங் கிளாஸ் ஒன்லி ஃபார் மைனர் ஆக்ட், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நாம் உருவாக்கியிருக்கிறோம். எப்பயும் போல் மேஜர் ஆக்டுக்கு மதியம் நடந்துகிட்டே இருக்கும். மதியம் கிளாஸ் மேஜர் ஆக்ட் கவர் ஆகிட்டே இருக்கும். அது காமன் ஃபார் ஆல். இது மைனர் ஆக்ட், இது காமனாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் ஏபிபிக்கும் சிலபஸாக இருக்கு. ஓகேவா? இப்போ நாம் இந்த கிளாஸ் ஏபிபி எக்ஸாமுக்காக ஸ்பெஷலாக நாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால முதல்ல ஏபிபி எக்ஸாமோட சிலபஸ் என்னான்ட்டு நாம் இந்த கிளாஸில் பார்த்துறோம். ஏபிபி எக்ஸாமோட சிலபஸ் எல்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருவோம். ஆஸ் பர் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓ அண்ட் ரூல்ஸ் மேட் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுற அத்தனை அதிகாரிகளும் அத்தனை எக்ஸாமினர்ஸும் தமிழை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டு
தமிழை ஒரு கட்டாய பாடமாக மாத்திட்டாங்க தமிழ்நாடு அரசு. அப்போ தமிழ் கட்டாய பாடத்தில் முதல் எக்ஸாமே உங்களுக்கு தமிழ் பாடம் தான். தமிழ் பாடத்துல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்க சப்ஜெக்ட் பேப்பரை எடுத்து திருத்துவாங்க. தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டா உங்க பேப்பரை திருத்த மாட்டாங்க. அப்போ கம்பல்சரி எக்ஸாமுக்குள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது சிவில் ஜட்ஜுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் இல்லை. ஆனா ஏபிபிக்கு கம்பல்சரியா என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்திட்டாங்க அதை. அப்போ ஏபிபின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள். நாம ஜுடிஷியரி எம்ப்ளாயிஸ். நாம ஜுடிஷியரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு சிவில் ஜட்ஜுலாம் ஜுடிஷியரிக்கு கீழே வருது. ஏபிபி என்ன பண்றாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வருது. சரியா? அப்போ அதனால இந்த ஏபிபி எக்ஸாமுக்கு தமிழை கம்பல்சரி கட்டாய பாடமா வச்சுட்டாங்க. அதுல 35 மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்க பாடத்துல நீங்க பாஸ் பண்ணாலும் வேலை கொடுப்பாங்க, இல்லைன்னா வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ தமிழ் கட்டாய பாடமாக இந்த வருஷம் ஏபிபி எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா எழுதணும். என்னெல்லாம் இது சிலபஸ்ன்னு முதல்ல பார்த்துக்கலாம். என்னெல்லாம் சிலபஸ்ன்னு முதல்ல பார்த்துடலாமா? ஓகே, தமிழ் பாடம் சரி. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எழுத்து கண்ணுக்கு தெரியுதா? இளமதி, தமிழ் நல்லா தெரியுமா உனக்கு? தெளிவா தெரியுதா? ஓகே. கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான தேர்வு திட்டம் மற்றும் பாடத்திட்டம். விரிந்துரைக்கும் வகை வினாவிற்கான தலைப்புகள். விரிந்துரைக்கும் வகை வினாவிற்கான தலைப்புகள்னா என்ன? இங்கி பிங்கி பாங்கி இல்ல, எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் டைப். அப்படித்தானே அர்த்தம்? கரெக்டா? யாரா தமிழ்ல புலமை பெற்றவங்க? விரிந்துரைக்கும் வகை வினான்றது அதுதானே. அப்போ ஒரு ஒரு தமிழ் படிக்க தெரியணும், அதுக்கு விளக்கம் தெரியணும்ல. அப்ஜெக்டிவ் டைப்னா இங்கி பிங்கி பாங்கின்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு குற்றம் வாக்குல போன வருஷம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல ஏவே அடிச்சிருந்தா எல்லாரும் பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 60க்கு ஆன்சர் ஏவே. இந்த விவரம் தெரியாம நிறைய பேர் இங்கி பிங்கி பாங்கி போட்டு பிசிடிலாம் அடிச்சிட்டாங்க. எந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலையோ போன வருஷம் ஆன்சர் தெரியாதவங்க பூரா ஆன்சர் அடிச்சிருந்தா நீங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டுக்கலாம். ஏன்னா போன வருஷம் 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது, பிலிமினரில தான் ஆன்சர் 60 கொஸ்டினுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தோராயமா அதிர்ஷ்டத்துல பாஸ் பண்றது இல்ல, எழுதி பாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. விரித்து உரைக்கணும், விரிவாக விளக்கவும் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி விளக்கம் கூடிய வினாக்கள் என்னன்னாலாம். தேர்வு திட்டம் என்னன்னு பார்த்தரலாம். மொழி பெயர்த்துதல். மொழிய பெயர்த்து எழுதுக அப்படின்னா தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கணும். டிரான்ஸ்லேஷன் இன்டு தமிழ், டிரான்ஸ்லேஷன் இன்டு இங்கிலீஷ். ஓகேவா? அப்போ நமக்கு இது தெரியும். நமக்கு ஏற்கனவே சிவில் ஜட்ஜில் ஒரு பாடமாகுது. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றாங்க, தமிழுக்குள்ளார ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிறாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம், ஆனா டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் தான். அதெல்லாம் எங்கிட்டு போய் நம்ம கேட்கறது? சரி, திட்ட வேணாம். சுந்தரமூர்த்தி ஆரம்பிக்குமே சொல்லிட்டான், திட்டாம கிளாஸ் முடிச்சிடலான்ட்டு. சரியா? அப்போ முதல்ல டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு, இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு. ஆனா எதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு இவங்க சொல்லவே இல்லை. நமக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் சப்ஜெக்ட் கொடுத்துட்டான். ஜட்ஜ்மெண்ட், பேராகிராஃப், டெபோசிஷன், அப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ். இது 4 கொடுத்துட்டான் நமக்கு. நாம இதை பார்த்து எழுதிடலாம். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. எதை கொடுப்பான்னு தெரியல. தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டு கூட என்ன பண்ணலாம், எழுத சொல்லலாம். அதனால நீங்க எழுத தெரியணும். சுருக்கி வரைக. சுருக்கி வரைதல் என்றால் என்ன?
அதாவது 2 பக்கத்துக்கு ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டு அரை பக்கத்துல எழுத சொல்லுவாங்க. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, கற்பனை திறன்ல சின்னதான ஒரு விஷயம். எப்படி ஒரு டைரக்டர் வந்து ஒரு குட்டி கருப்பொருளை வச்சு ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்க. ஒரு ஒரு நாவலாசிரியர் ஒரு குட்டி கருப்பொருளை வச்சு ஒரு பெரிய நாவலை உருவாக்குறாரு. அந்த மாதிரி ஒரு குட்டி விஷயத்தை வச்சு பெருசா எழுதுறது ஒரு கலை. பெருசா இருக்கிறத அதனுடைய அர்த்தமும் பொருளும் மாறாம குட்டியா மாத்துறது ஒரு கலை. அதுக்கு பேர் சுருக்கி வரைதல். பெரிய சப்ஜெக்ட் குட்டியா பொருளும் அர்த்தமும் அதனுடைய கருப்பொருள் மாறாம எழுதணும். அதுக்கு பேர் என்ன? சுருக்கி வரைதல். அடுத்தது பொருள் உணர்திறன். பொருள் உணர்திறன். ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க. இந்த சப்ஜெக்ட்ல இந்த என்ன பொருள் உணர்த்துது, இது இது என்ன பொருளை உணர்த்துது. இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தை ஆளி அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆளி அப்படின்னா என்ன அப்படின்னு பொருள் எழுதுன்னு சொல்லிட்டா என்ன பொருள் எழுதுவ? கடல். ஆளி. ஆழி கல்மிதப்பில் அனைத்த பிரான் கடல் போற்றி. கேள்விப்பட்டுக்கிறீங்களா இந்த வார்த்தைய? சிற்பமா சார்? என்னம்மா? கடல் சார், கடல். ஆழி கல்மிதப்பில் அனைத்த பிரான் கடல் அடி போற்றி. நாவுக்கரசரை கல்லில் கட்டி கடல்ல போட்டுருவாங்க. கல்லு மிதந்து கொண்டு வந்து கப்பல் மாதிரி கொண்டு வந்து கரை சேர்த்துரும். நால்வர் துதியில பாடல் இருக்கும் பார்த்துக்க. நால்வர் துதியில கேள்விப்பட்டதில்லையா? ஆழி. ஆழினா கடல். ஆழினா கடல். இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் மனுஷன் குதிரை எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். அதுக்கு பேரும் ஆழின்னு தான் சொல்லுவோம். கோயிலுங்களுக்குலாம் போனா வித்தியாசமா ஒரு மிருகம் அப்படி 2 கதவுலையும் வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆழி. அதுக்கு பேரும் ஆழிதான். இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இதுக்கு பொருள் என்ன, இதுக்கு பொருள் என்னன்னு சொன்னா பொருள் உணர்திறன் உங்களுக்கு என்னன்னு. ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்? பசு. பசு. ஆவுனா பசு. அதுக்கு பேர் தான் ஆவின் பால்னு சொல்றான். ஆவின் பால்னு சொன்னா பசும்பால்னு அர்த்தம். ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம், அம்மான்னு அர்த்தம். அப்போ ஒரு ஒரு ஒத்த எழுத்துக்கு கூட தமிழ்ல நிறைய விளக்கங்கள் இருக்கு. உங்களுக்கு தமிழ்ல ஒரு டீச்சர் போட்டுங்கிறான், அவரெல்லாம் நடத்துவாரு. எனக்கு தமிழே தெரியாது, தோராயமா இப்படிலாம் ஏதாச்சும் கேட்பாங்கன்னு சொல்றேன். பொருள் உணர்திறன். ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. 10 வார்த்தை கொடுத்துட்டு 10 வார்த்தைக்கு நாம எப்படி இந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சுக்கிறோம்ல, லீகல் டிக்ஷனரி, பிளாக் டிக்ஷனரி இப்படிலாம் வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த தமிழ் வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் கொஞ்சம். சரியா? நேற்று ஒரு பாப்பா போன் பண்ணிச்சு, சார் நான் அந்தமான் நிக்கோபார்ல இருந்து பேசுறேன்ச்சு. ரொம்ப சந்தோஷமா. என்ன பண்ணணும்னா, எனக்கு தமிழ் தெரியாது, மீது எல்லாம் தெரியும், இது மெட்ராஸில் தான் லா படிச்சேன், எனக்கு தமிழும் கற்றுக் கொடுத்து ஜட்ஜ் ஆக்கி விடணும்னாங்க. நீ முதல்ல அட்மிஷன் போட, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அப்போ தமிழ்ன்றது இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு என்ன தெரியல, மம்மினா தான் அம்மான்னு நினைச்சுங்கிறாங்க. இப்ப மம்மின்னு எழுதுனா அம்மான்னு அழகா எழுதிட்டு வந்துருவாங்க. சரியா? ஆனா மம்மினா பேர் வேற. மம்மினா பிரமிடுன்னு அர்த்தம். இங்கெல்லாம் மம்மினா பெத்தவளை மம்மி மம்மின்னு கூப்பிட்டு கிடக்குறாங்க. புரியுதா? அதனால நம்ம ஆளுங்களுக்கு அர்த்தம் பூரா அப்படித்தான் தெரியுது. சரியா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தமிழ்ல அம்மா அப்பாவுக்கு பேர் தெரியல. மம்மி போய் இப்ப மீ மீன் கூப்பிடுதுங்க பிள்ளைங்க. மீ மீ மீனுங்க. என்னன்னே தெரியுமாண்டு.
அப்போ அம்மாவும் போயிட்டு ஆட்டுக்குட்டி போய் மம்மி போய் இப்போ மீ ஆயிடுச்சு. மீன் தான் கூப்பிடுங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க போறான். அப்போ இந்த பொருள்லாம் என்னன்னு தெரியல. வீட்டுல தமிழ் பேசுற வீட்டுல தமிழே தெரியல பிள்ளைங்களுக்கு. பாவம் அம்மான்ற பேருக்கே தெரியல. அப்போ பொருள் கூறுக அப்படின்னா அதுதான் பொருள் உணர்திறன். பொருள் உணர்திறன். உங்களுக்கு எத்தனை வார்த்தைகளுக்கு தமிழ்ல பொருள் தெரியுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்தது 3 4வது சப்ஜெக்ட் பாருங்க. சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். குட்டியா ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க, பெருசா எழுதணும். அப்பெல்லாம் காவிரி தன் வரலாறு கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், கொடகு மலையில ஆரம்பிச்சு எங்க பூம்புகார்ல வந்து கரை சேருகிறாள் காவிரி தாய், நடுவில் என்னெல்லாம் பண்ணு வரா. அப்போ ஒரு குட்டி கருப்பொருள், அதை பெருசா எழுதணும். நாமெல்லாம் எழுத சொன்னா நாம என்ன பண்ணுவோம், அகத்தியர் கமண்டலத்திலிருந்து ஆரம்பிப்போம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆரம்பிப்போம். அப்படித்தானே? காவிரி எப்படி உருவாச்சு? நமக்கு தெரிஞ்சது மலை மேல குடகு மலையிலிருந்து மலைக்குள்ள இருந்து தண்ணி வருதுன்ட்டு. வரலாறு எடுத்து பார்த்தா அகத்தியர் கமண்டலத்திலிருந்து இருந்த தண்ணியை காக்கா கமுத்து விட்டு அதுல இருந்து உருவாச்சுன்னு சொல்லுவான் ஒரு வரலாறு. இப்படி ஒண்ணுக்கும் என்னது ஒரு வரலாறு இருக்கு. புரியுதா? அப்போ இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு பொருளை கொடுத்துட்டு வரலாறு தன் வரலாறு கூறுதல், இந்த மாதிரி சுருக்க குறிப்பிலிருந்து விரிவா எழுத சொல்றது. விரிவா எழுத சொல்றது. அப்போ விரிவா இருக்கிறதுல இருந்து சுருக்கி வரைதல் ஒரு டைப்பு, சுருக்கி இருக்கிறதுல இருந்து விரிவாக்கம் செய்வது ஒரு டைப்பு. ரெண்டுமே அதுதான் 4. திருக்குறள் தொடர்பான கட்டுரைகள் வரைதல். திருக்குறள் தொடர்பா எழுதணும். இருக்கிறதே 1.5 வரி. 1.5 வரி என்ன? இந்த 1.5 வரி வச்சுன்னு என்ன எழுதுறது? நம்ம ஆளுங்க இன்டர்வியூக்கு போனப்ப கோர்ட்ல ஒரு திருக்குறள் எழுதியிருக்குமே, அந்த திருக்குறள் பேர் சொல்லணும். முத கேள்வி கேட்டாங்க. யோ, நான் ஜட்ஜாக வந்தேன். ஜட்ஜ் ஆகி நீ போய் உட்கார்ல டைஸ்ல, உன் சேருக்கு தலைக்கு மேல திருவள்ளுவர் போட்டோ இருக்கும், போட்டோவுக்கு கீழே ஒரு திருக்குறள் இருக்குமல்ல, அதை சொல்லு. நீ எப்படி ஜட்ஜ் ஆக முடியும்? அது தெரிஞ்சாதானே ஜட்ஜ் ஆக முடியும், அதை சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஆளுக்கு முத கேள்வி அதான். இன்டர்வியூல என்ன எழுதிங்கிறாங்க? நீங்களா இப்ப ஜட்ஜாக தானே வந்துக்கிறீங்க. ஜட்ஜி சேருக்கு மேல ஒரு திருக்குறள் எழுதிக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க? ஓர்ந்து கண்ணோடாது இடத்திலிருந்து யார் மாற்றம் தேர்ந்து செய்த முறை. ஓர்ந்து கண் ஓடாது யார் மட்டும் இறை புரிந்து தேர்ந்து செய்வதே முறை சார். தேர்வு செய்வதே முறை. அதாவது கண்ணு முன்னாடி நிக்கிறவன் நல்லவனா கட்டவனா வெள்ளையா கருப்பா யார் மட்டும் அப்படின்னு பார்க்காம நீதியை மட்டும் செலுத்தணும். அதுக்குதான் கண்ணு கட்டி வச்சுக்கிறாங்க. திருக்குறள் இருக்குதா? ஜட்ஜி தலைக்கு மேல திருக்குறள் இருக்குதா? அப்படி வேற ஒண்ணுக்குதா? பத்தியா இல்லையா? இதுவே தெரியாது. ஏன்னா கோர்ட்டுக்கு போனதான்னு தெரியும். நம்ம ஆளுங்க நேரா லா காலேஜ்ல இருந்து நம்ம அகாடமிக்கு தான் வந்துக்கிறாங்க. டைரக்ட் பஸ் இங்கிருந்து நேரா டைஸ் தான். சேர தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. அங்கேயும் எங்க ஜட்ஜி சேர் இருக்குன்னு கூட்டிட்டு போய் ஒரு ஆள் காமிக்கணும். அம்மா இதுதான் உங்க சேரு, நீங்க இங்கதான் உக்காருன்னு சொன்னா அங்க உக்காந்துக்குவோம். அதை தவிர இப்படி ஒரு திருக்குறளுக்கு இதா? அப்படியா திருக்குறள் ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்காம வந்தாங்க பாரு. அதுவே பெரிய விஷயம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு பூரா திருக்குறள் புக்கை வாங்கினா அந்த டிஎன்பிசி வாசல்ல உட்காந்து பூராலும் படிச்சுட்டாங்க. பூராலும் படிச்சு ஆளுக்கு 10 திருக்குறள். என் பையெல்லாம் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது 50 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தான். நம்ம ஆளுங்க ஜட்ஜாக போறோன்னு தெரிஞ்ச உடனே ஆளுக்கு 50 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரே திருக்குறள் எல்லாரும் சொல்லிடக்கூடாதுன்னு மாத்தி மாத்தி சொல்லலான்ட்டு. அப்புறம் இன்டர்வியூல போனவங்களுக்கு 10 திருக்குறள் சொல்ல சொன்னாங்க. இந்த வருஷம் ஹைலைட்டே இன்டர்வியூல தான். பூரா ஆளு இன்டர்வியூக்கு போறவங்க பூரா 50 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி போனாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த கேள்வி கேட்டாங்க. அப்ப இந்த திருக்குறள் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. சரி, ஐபிசில மாடல் கொஸ்டின் இருக்குதா? அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இதுக்கு தனியா நம்ம வாத்தியார் போடுறோம். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான். அப்ப திருக்குறள் ஐபிசில செய்ய வேணான்னு ஒரு சட்டம் சொல்லத செஞ்சா குற்றம், செய்யலனாலும் குற்றம். டூ ஆர் நாட் டு டூ இஸ் ஏ கிரைம். அப்படித்தானே? ஆக்ட் ஆர்
ஒமிஷன் இஸ் கிரைம் அப்படின்னு எங்க சொல்லியிருக்கு? ஐபிஎஸ்ல சொல்லிக்குது. இதையே திருக்குறள்ல சொல்லிக்கிறாங்க. என்ன குறள்? ஆக்ட் ஆர் ஒமிஷன் இஸ் ஏ கிரைம்னு திருவள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறார். என்ன திருக்குறள்? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாமெல்லாம் வக்கீல் ஆயிட்டுப்புமே. என்னடா திருக்குறள் சுந்தரமூர்த்தி? செய்தக்க ஆ, அல்ல செய்தக்க அல்ல செய்தக்க அல்ல செய்யணும் செய்தக்க அல்ல யானும் செய்யணும். செய்தக்க இராது சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே. செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். இதா ஆமாங்க ஆக்ட் சார். ஆர் ஒமிஷன் இஸ் ஏ கிரைம். இத நீங்க இன்னைக்கு தான் படிக்கிறீங்க ஐபிசில. திருவள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போறாங்க. எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யாம விட்டாலும் குற்றம், எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சாலும் குற்றம். செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். திருக்குறள் 466. என்னத்த படிச்சு என்னத்த பிரயோஜனம்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. யாருன்னா படிச்சீங்களா? அகர முகதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இதை கூட சொல்ல தெரியாது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப நாளா உறுத்தினே இருக்கிறது என்னது, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு உலகம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு பாடினுப்பாரு. அடிக்கடி நினைக்கிற பாட்டு அதுதான். அப்ப காசுனா தான் மனுஷனை மதிப்பான அந்த காலத்துல திருவள்ளுவருக்கே தெரிஞ்சுங்குது. ஆனா காசு இல்லாதவனுக்கு தெய்வம் துணை நிற்கணும் அப்பயே சொல்லி வச்சுக்கிறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப நாம யாரு? அருள் வேண்டி நிக்கிறவங்க. நமக்கு இவ்வுலக சுகங்கள் தேவையில்லை. இப்படிதான். அப்போ அருள் வேண்டுவோருக்கு பொருள் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கே. நாமெல்லாம் அருள் வேண்டி தொழில் செய்யறவங்க, பொருள் வேண்டி இல்லை. அவ்வளவு புனிதமான தொழில் வக்கீல் தொழில். நான் அடிக்கடி சொல்லுவேன். இங்க பொருள் வேண்டி போனா கிடைக்கிற பயன் வேற, விளைச்சல் வேற. புரியுதா? சரி, நாம எங்க படிச்சோம்? நாம அதை விட்டு வேற எதனா படிக்கிறோம். அப்ப திருக்குறள் ஐயோ எங்கடா போச்சு? திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல். புரியுதா இல்லையா? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா ஒரு குறளை? வாழ்க்கையில இன்னைக்கு நாளையும் ஒண்ணு படிங்க. எத்தனாவது குறள்? 466. 466. எல்லாமே பேன்சி நம்பர் தான். 466 466 எல்லாம் கூட்டினா 16. 16னா நம்ம வெட்டிங் டே. எங்க சுத்தினாலும் நம்ம கிட்ட வந்துடணும். 16னா நம்ம வெட்டிங் டே, 18னா பர்த்டே. எங்கன்னா சுத்தி வந்தா அதுல பாதி 9, 27. இதெல்லாம் எங்கன்னா சுத்தினே இருக்கும் நம்மளை சுத்தி. புரியுதா இல்லையா? திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல். திருக்குறளை பிரிச்சுட்டாங்க. மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் என்னது? திருக்குறள் அப்படின்னு கட்டுரை எழுதணும். அப்போ மதம் சார்ந்து நிக்கல திருக்குறள். மதத்தை எங்கேயுமே மதத்தை சாராம என்னது இது? மதம் சாராத நூல் திருக்குறள். அவர் திருவள்ளுவர் மதம் சாராதவர் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு பட்டை உத்ராட்சம் இதெல்லாம் கழுத்துல இருக்க கூடாது அப்படின்னு வெள்ளை துணி போட்டு மாட்டிட்டாங்க. இப்பெல்லாம் போட்ட வழியும் வெள்ளை துணி போட்டாங்க. எப்போ வள்ளலார் மாதிரி திருவள்ளுவரை மாத்திட்டாங்க. வள்ளலார் தான் வெள்ளை சோமம் போட்டு சுத்தி நிற்பாரு, வெள்ளை துணியை போட்டு சுத்தி நிற்பாரு. தலையிலிருந்து போத்திக்குவார் வள்ளலார். அவர் அதை எடுக்கவே மாட்டாரு. ஒரே ஒரு முறை தான் அதை முழுசா எடுத்தாரு. அவர் மனைவி இறந்தப்போ உங்க மாதிரி மனைவி இறந்துட்டாங்க வாங்கன்னு சொன்னப்போ, கடைசியா நான் எதுவும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, என் கூட ரொம்ப காலம் வாழ முடியல, அட்லீஸ்ட்
என்னோட இந்த துணி என் கூடவே இருக்கிற துணியாவது அவ கூட இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தலைமையில போத்திருப்பார், முழுசா போத்திருப்பார் அந்த துணி. அதை எடுத்து அவர் மனைவிக்கு கடிச்சா போத்தி விடுவார் அவங்க இறந்தப்போ. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவரோட வாழ்க்கை வரலாறுலாம். ஒரு மனிதன் எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஞானம் பெறாருன்றத நீங்க வந்து வள்ளலாரோட வாழ்க்கை வரலாறுல பார்க்க முடியும். ஒரு ஞானம் எப்படி ஒருத்தரை படிப்படியா மாற்றுது வாழ்க்கை முறைய. ஞானம் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி இருக்கும். அவரு அவரு சாமியை கும்பிட ஆரம்பிக்கும் போது முருக பக்தர், அதுக்கப்புறமா சிவன் பக்தர், அதுக்கப்புறமா என்னது உருவமே இல்லைன்ற ஒரு தனி நிலை போயிட்டு அப்புறம் ஜோதி தான் கடவுள் அப்படின்ற போவார். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருடைய ஞானம் வளர்ந்துட்டே போகும். அப்போ மத சார்பற்றவர் வள்ளலார் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவர் எந்த கடவுளுக்கும் உருவம் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுள்களுக்கு என்ன பல பேர்களும் இல்லை, உருவமும் இல்லை, அவர் ஜோதி வடிவானவர் அப்படின்னு சொல்லி கடைசி அவர் வாழ்க்கை முடிப்பார், கிளைமேக்ஸ். அப்போ அந்த மாதிரி திருவள்ளுவர் மதச்சார்பற்றவர், எந்த மதத்தையும் சாராதவர், பொதுப்படியா இந்த திருக்குறள்லாம் வலிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? 1330 குறள்லயும் எதனா தேடி கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும். அப்ப மொத்த குறளையும் படிச்சிருந்தா தான் இது தெரியும். எப்படி ஒன்ன வச்சு சொல்ல முடியும்? அகர முகல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்றான். ஆதினா என்ன, பகவன்னா என்ன? ஆதியும் அந்தமும் இல்லாதவன் ஆதி பகவன். ஆதி என்னமோ நாத்துன்னு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, யாரு? ஏடா ஆதிநாத்தா? ஆதி யோகிநாத், ஆதி யோகி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆதி யோகி, யோகி ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத், இந்த மாதிரி ஆதி பகவான் முகற்றே உழவு. அப்போ பகவான்ன்றது கடவுள் தான், ஆனா ஆதி பகவான் முதற்றே உலகன்றான். அப்போ ஒரே கடவுள் கடவுள்னு சொல்றான், எந்த கடவுளையும் குறிப்பு இல்லை அப்படின்னு இப்ப இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க. அது கிடக்கட்டும், அதே ஒண்ணு. மதச்சார்பற்ற இலக்கியம் என்னது? திருக்குறள் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் கட்டுரை வரையணும் நீங்க. அவன் அவன் சப்ஜெக்டை கொடுத்துட்டான், நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். அடுத்தது அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை உள்ள இலக்கியம் திருக்குறள். அப்படின்னா என்ன? இலக்கியம் தானே இது. அன்றாட வாழ்க்கையில பணமுள்ளாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றார். எவ்வளவு முக்கியமான செய்தி இது. அப்ப துட்டு வேணும். இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவன்றற்கு என்ன? அப்போ பேசும்போது நல்ல 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 என்ன பண்ணோம்? யாருடைய மனசும் புண்படாத மாதிரி பேசணும். இதெல்லாம் வாழ்வியோட தொடர்புடையது. வாய்மை எனப்படுவது யாதென்றும் யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்லல். வாய்மை எனப்படுவது யாதெனில், அப்போ பொய்ய சொல்லு, ஆனா அடுத்தவனுக்கு கஷ்டப்படுத்தாம இருக்கணும். அப்போ வாய்மைன்றது உண்மை சொல்றது இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கிற ஒரு வார்த்தையை சொன்னாவே அது பேர் வாய்மைன்னு அர்த்தம். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்லல். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வாழ்வியலோட அப்படியே ரெண்டரை கலந்தது. புரியுதா? அப்ப திருக்குறள் நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒன்றி இருக்குது, திருக்குறள் நம்ம வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு ஒரு கட்டுரை. மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். அப்போ மனுஷனா வாழ்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுது, மானுடம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த திருக்குறள் என்ன பண்ணுது. திருக்குறளும் வாழாத மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனிதநேயம் முதலியவை. சமத்துவம் மனிதநேயம் பற்றி என்ன பேசுது இந்த திருக்குறள்? என்ன பேசுது? சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. அப்போ அரசியல் சமுதாயம் பற்றி இந்த திருக்குறள் என்ன சொல்லுது? திருக்குறளில் தத்துவங்கள், திருக்குறளில் தத்துவங்கள் இதெல்லாம் போட்டு நீங்க யூடியூப்ல தேடி என்ன பண்ணக்கூடாது, கூகுள்ல தேடி எடுக்கக்கூடாது.
நல்ல திருக்குறளும் அதன் விளக்கங்களும் புக்கு வாங்கி படிச்சிருங்க. அப்போ 1330 குறள் படிச்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 4 குறளை மனப்பாடம் பண்ண மாதிரி. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் ஆகுறீங்களோ இல்லையோ, இந்த திருக்குறள் 1330 படிச்சா வாழ்க்கையில நிறைய ஞானம் கிடைக்கும். இந்த மண்ணையும் மானுடத்தையும் சமுதாயத்தையும் நம்ம வாழ்வியல் முறையையும் 2000 வருடத்திற்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிறதுல இன்னும் நான் 10,000 வருடம் ஆனாலும் திருக்குறளினுடைய பொருள் மாறவே மாறாது. எல்லா காலத்திலும் ஒப்பிட்டு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவியம். எல்லா காலத்துக்கும் பொருந்தும். எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய தத்துவங்கள் கோட்பாடுகள்லாம் இருக்கு இதுல. அதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். அடுத்தது கடிதம் வரைதல், லீவ் லெட்டர். ஐயா வணக்கம், எங்க பாட்டி போய் சேர்ந்துட்டா, கூடவே நான் 2 நாளைக்கு போயிட்டு வரணும், அதனால 2 நாள் லீவ் வேணும். முதல் லீவ் லெட்டர் நம்ம அப்படித்தான் எழுதணும். அப்படித்தானே? விடுமுறை விண்ணப்பம், லீவ் லெட்டர். 6ஆம் கிளாஸ்லயே நமக்கு இது சப்ஜெக்ட். கடிதம் எழுதல், ரைட் லீவ் லெட்டர். நீங்களா எழுதினீங்களா இல்லையா? லீவ் லெட்டர் கொடுக்கறதே நமக்கு வேலை. இதுக்கு ஒரு எக்ஸாமே இருக்கு லீவ் லெட்டர் எழுதுறதுக்கே. ஆனா லீவ் லெட்டர் அலுவல் சார்ந்தது, அபிஷியல் லீவ் லெட்டர். அப்படின்னா அபிஷியலாவும் அதே ரீசன் தான். அப்போ தேர் சுட் பி எ சஃபிஷியன்ட் காஸ் டு கெட் எ லீவ். காலையில இந்த ட்ரெயினில் டெய்லி வரேன். நான் எப்பவுமே மேக்சிமம் இடந்தா கூட உட்கார மாட்டேன், அப்படியே நின்றுட்டு அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துன்னு வருவேன். காலையில கையை பிடிக்கலான்னு பிடிச்சி அந்த சங்கிலி மேலே கைப்பட்டுருச்சு. பட்டுன்னு என்னமோ எழுதிங்கிறானேன்னு பார்த்தேன். அபாய சங்கிலி அப்படித்தானே இருக்குது. அது கீழே ஒன்று எழுதிங்கிறாங்க, வித்தவுட் சஃபிஷியன்ட் காஸ் யூ புல் திஸ், என்னது அந்த இது என்ன சங்கிலி இழுத்தீங்கன்னா 1000 ரூபா பயன் அப்படின்னு போடணும். அப்பதான் பார்த்தேன் இங்கேயும் வித்தவுட் சஃபிஷியன்ட் காசுன்னா எழுதி வச்சுங்கிறான். நம்ம எங்க போனாலும் நம்மள விடாத அடங்கு இந்த சஃபிஷியன்ட் காசு அப்படின்னு அங்க படித்தேன். அப்ப ட்ரெயின்லயும் வித்தவுட் சஃபிஷியன்ட் காசுன்னு தான் எழுதி வச்சுங்கிறான். அப்போ தேர் ஷல் பி எ சஃபிஷியன்ட் காஸ். ஒரு நியாயமான காரணம் இருந்தா கம்பி இழுக்கலாம், காரணம் இல்லாம கம்பி இழுத்தா 1000 ரூபா பயன். அந்த மாதிரி அலுவல் சார்ந்து கடிதம் எழுதுதல். இங்க லீவ் லெட்டர்னு இல்ல, கடிதாசி. கடிதாசின்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அழிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அப்போ அலுவல் முறை கடிதங்கள் எப்படி எழுதுறது? முன்ன பின்ன ஆபீஸ் பக்கம் போயிருந்தா நமக்கு தெரியும் எதனால லெட்டர் அபிஷியல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு. நமக்கு என்ன தெரியும் அபிஷியல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு? சரி, எதையோ ஒன்று அவன் கொடுப்பான், அதை வச்சு எழுதிட வேண்டியதுதான். தமிழ் மொழி அறிவு, அறிவுக்கே பஞ்சம். இதுல தமிழ் மொழி அறிவுக்கு எங்க போறது? தமிழ் மொழி அறிவுக்கு எங்க போறது? அதுக்குதான் சுந்தரமூர்த்தி 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்குமான தமிழ் புக்கை பிடிஎஃப் அனுப்பி விட்டுருந்தாங்க குரூப்ல. எங்க இருக்குது அது? திருப்பி நான் அனுப்ப சொல்றேன், எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த பாரிஸ் கார்னர் இந்த இதுக்கு பூக்கோட பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனீங்கன்னா 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆவது வரைக்கும் தமிழ் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக விற்கிறாங்க. அது அப்படியே ஒரு செட்டு வாங்கிக்குவாங்க. திருப்பணும் 6ஆம் கிளாஸ்ல இருந்து தமிழ் படிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. 10th ஸ்டாண்டர்டுக்கு பிஸ்மி கைடுன்னு ஒண்ணு இருக்கு சார். அதுல வந்து அந்த கைட்ல வந்து கட்டுரை, திருக்குறள் பத்திய கட்டுரை, அப்புறம் கடிதம், அலுவல் கடிதம், அதெல்லாம் நிறைய இருக்கு சார். இருக்குதான், பாத்துக்கோங்கப்பா. பிஸ்மி கைடா 10th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பிஸ்மி கைடுன்னு ஒரு கைடு இருக்கான். அதுல இந்த சப்ஜெக்ட் பூரா இருக்குதான். அலுவல் சார்ந்த கட்டுரைகள் வளர்றது எப்படி அப்படி எல்லாம் இருக்குதான். அந்த ஒரு கைடு வாங்கினாவே போதுமா? சரி, அதெல்லாம் நம்ம படிக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு வாத்தியார் போடுறோம், நாம கவலைப்படாதீங்க. இது சும்மா இன்ட்ரோடக்ஷன், சிலபஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்குறோம். சரியா? தெரிஞ்சுக்கலாமே நாம என்னதான் படிக்க போறோம்ட்டு. சரியா? பாடத்திட்டம், இது என்ன நாம் படிச்சது? தேர்வு திட்டம் இது. அடுத்தது பாடத்திட்டம். இது ரெண்டுமே நமக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல. இதுக்கு பாடத்திட்டம்னா சிலபஸ், தேர்வு திட்டம்னா ஐயோ சரி, பாடத்திட்டம் தற்கால நிகழ்வுகள். தற்கால நிகழ்வுகள் என்ன? இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு. வயநாட்டுல தண்ணி அடிச்சுன்னு போயிடுச்சு, தமிழ்நாட்டுல
வீதிக்கு ஒரு தண்ணி கிடக்குது. இப்படி எதையாச்சும் ஒண்ண எழுதணும். தற்கால நிகழ்வுகள், இப்ப நடக்கிற நிகழ்வுகளை என்ன பண்ணணும், சேகரித்து எழுதணும். சமுதாய பிரச்சனைகள், சமுதாயம் யாரு? நாம தான். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? தண்ணி இல்ல, டிச்சு இல்ல, கரண்ட் இல்ல. கரண்ட் வந்தாலும் கரண்ட் பில் அதிகம். எதையோ ஒரு பிரச்சனை இருக்கு. சமுதாய பிரச்சனைகள். சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள். சுற்றுச்சூழல்னா என்ன? என்வாயர்மெண்டல். மலை மறுப்போம், மழை பெறுவோம். மழை நீர் சேகரிப்போம், வீட்டுல ரோட்ல படகு விடுவோம். மழை நீர் ரோட்லயே சேகரிக்கிறோம் நாம, நிலத்துக்கு கீழே இல்ல. அப்ப சுற்றுச்சூழல். அப்போ என்ன? சே நோ டு பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் ஒழிக்கலாம். இப்ப இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் பிளாஸ்டிக் தான். ஏன்னா இந்த நிலத்தடியில தண்ணி போறது அதுதான் தடுக்குது. பூரா எங்க பார்த்தாலும் வாட்டர் பாட்டில், எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் கவர். ரோட்ல இதை ரெண்டு தவிர வேற குப்பையே இல்லை. நீங்க வேணா பார்த்துன்னு போங்க, எங்கனாலும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டம்ளர், வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருக்கும். இந்த இந்த வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கவரை தவிர வேற குப்பையே இல்லை. அப்போ இது இவ்வளோ டேஞ்சர்னு தெரிஞ்சும் இவ்வளோ அரசாங்கம் பலாயிரம் கோடிகள் செலவு பண்ணி இவ்வளோ பேர் தொழிலாளிகளை வச்சு டெய்லி குப்பை அள்ளிட்டுக்கிறாங்க. குப்பை கிடங்குகள் மலை இமயமலை அளவுக்கு வளர்ந்துட்டு. இதை அழிக்கவும் முடியல, சீர்திருத்தவும் முடியல. ஏன் இந்த பயன்பாட்டை குறைக்க மாட்டேன்றாங்கன்னு இது தெரியல. இந்த பயன்பாட்டை குறைக்க சொல்ற அதிகாரம் அரசுகிட்ட தாங்குது. அரசே பாலை என்ன பண்றாங்க, ஆவின் பாலை பேக்கெட்ல தான் கொடுக்குறாங்க. அம்மா தண்ணியை பிளாஸ்டிக் கேன்ல தான் தராங்க. எல்லாமே பிளாஸ்டிக் பொருள்களை அரசே ஊக்குவிக்குது, அரசே ஊக்குவிக்குது. இப்போ பல வெளிநாடுகள்ல மில்க்லாம் என்ன பண்றாங்க, கண்ணாடி பாட்டில்ல தராங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாமே கண்ணாடி பாட்டில் மில்க்கு என்னது ரீப்ரொடக்ட் 2 லிட்டர் பாட்டில் கண்டெய்னர் இது கண்ணாடி பாட்டில் இருக்கும். கண்டெய்னர்ல தருவாங்க, திரும்ப அந்த பாட்டில் கொடுத்துருவாங்க. இப்போ ரீசண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பில்லு ஒன்று, இந்த சாராய பாட்டில்கள்லாம் ரோடு பூரா உடைச்சு விட்றானுங்க குடிகாரனுங்க, திருப்பி வாங்க மாட்டேன்றாங்க. முதல்லாம் வாங்கியிருந்தாங்க கம்பெனி, இப்போ என்ன பண்றாங்க, திருப்பி வாங்கறதுக்கு யாருக்கிட்டுமே எந்த ஸ்கீமும் இல்லை. கவர்மெண்ட் தானே சாராயம் விற்கிது. இந்த பாட்டில்லாம் திருப்பி வாங்கி ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும், திருப்பி எடுத்துக்கணும் அவங்களே. அதே மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலு, இந்த மில்க்குலாம் ஆவின்லாம் என்ன பண்ணணும், பாட்டிலில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆன்சர் போட்டாங்க. இது ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. கண்ணாடி பாட்டில்ல பாலை விநியோகம் பண்ணா பாட்டில் உடஞ்சி வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கையில குத்திரும் அப்படின்னு சொன்னப்போ நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. குடிகாரங்களே கண்ணாடி பாட்டில சேஃபா ஹேண்டில் பண்ணும்போது குடும்ப பெண்கள் ஒரு கண்ணாடி பாட்டில ஹேண்டில் பண்ண தெரியாதா? இது ஒரு காரணமான்னு திட்டி அனுப்பிட்டாங்க. குடிகாரங்க கோட்டரே கண்ணாடி பாட்டில கொடுத்தா அவன் உடையாம அழகா தட்டி திறந்து அழகா ஊத்தி டம்ளர்ல ஊத்தி குடிச்சிடறான். குடும்ப பொம்பளைங்களுக்கு கண்ணாடி பாட்டில் டம்ளர் பாலை கொடுத்தா அவங்க எப்படி உடைப்பாங்க? ஃபுல் பாட்டில் குடிக்கிறவனே போதையில நல்லா திறக்கிறான். அழகா கீழே 2 தட்டு மேல 2 தட்டு தட்டி கரெக்டா திறந்து கரெக்டா சாப்பிட்றவன் எப்படா குடும்ப பொம்பளைங்க போய் கண்ணாடி பாட்டில உடைச்சிருவாங்களா? இது ஒரு காரணமா? வேற நல்ல காரணம் எழுதிவானே சொல்லி அனுப்பி விட்டாங்க. இது நடந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த சமுதாயத்துல சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு வகைகள் என்ன பிரச்சனைகள்லாம் சொல்ல தெரியணும் நமக்கு. அப்போ தினமும் நம்ம கண்ணில் பார்க்கறது எல்லாமே சுற்றுச்சூழல் பிரச்சனை தான். ஏன்னா நான் டெய்லி இதை தான் கடந்து வரோம். ஏன்னா நம்ம ஆபீஸ் முன்னாடியே ஒயின் ஷாப்பு, டெய்லி 100 பாட்டிலு 100 டம்ளர் கடந்து 100 வாட்டர் பாட்டில் கடந்து தான் நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே நுழையிறோம். நாம இங்கே கிளாஸ் நடத்தும்போது படிக்கட்டில் 2 பேர் குவார்டரில் குடிச்சிட்டு டம்ளர் வச்சு போயிடுறாங்க. நம்ம வாரத்துக்கு 2 தூரம் தட்டி விடுறோம். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம இந்த இப்போ கீழே வரண்டா வண்டி நிற்கிற இடத்துல டக்குன்னு டம்ளர் வச்சு குடிச்சு போயிடுறாங்க. அந்த கொஞ்சம் காலியாகுது. அந்த மாதிரி ஒரு நிற்கிறதுக்கு இடம் தான் அங்கே ஒரு வாட்டர் பாட்டிலோ வாட்டர் கேன் தான் நிற்குது. அப்போ இதெல்லாம் தடுக்கணும். இதெல்லாம் சுற்றுச்சூழல் சமுதாய பிரச்சனைகள். இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள்.
நமக்கு நம்ம பொருளாதார பிரச்சனையே என்னன்னு தெரியல. இந்திய பொருளாதார தலைப்புகள்லாம் நீங்க படிச்சுக்க வேண்டியதுதான். இந்தியன் எக்கனாமிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் வச்சு உருட்டிக்க வேண்டியதுதான். அறிவியலும் தொழில்நுட்பமும். அறிவியலும் தொழில்நுட்பம். அறிவியல்னா என்ன, தொழில்நுட்பம்னா என்ன? சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அறிவியல்னா சயின்ஸ், தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி. அப்ப அறிவியல்னா என்ன, டெக்னாலஜினா என்ன? H2O அப்படின்னு சொன்னா என்னது? அது தண்ணி. வாட்டர். இதுக்கு பேர் சயின்ஸ். ஒரு தண்ணியில என்ன, ஹைட்ரஜன் 1 பங்கு, ஆக்சிஜன் 2 பங்கு இருந்தா அதுக்கு பேர் என்ன, வாட்டர். H2O. என் பொண்டாட்டி கெமிஸ்ட்ரியில PhD. எனக்கு கெமிஸ்ட்ரியே ஆகாது. என் தலையெழுத்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு வாக்கப்பட்டேன். தண்ணி, இதுக்கு பேர் என்ன, இது சயின்ஸ். H2O அப்படின்னா அது சயின்ஸ். நேத்து நான் ஒரு நியூஸ் படித்தேன். ஒரு மெஷினு எந்த விதமான வாட்டர் கனெக்ஷனும் இல்லாம தண்ணி கொடுத்துட்டு இருக்குது. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல வச்சுக்கிறாங்க. ஒரு குட்டி RO மிஷினு வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான வாட்டர் கனெக்ஷனும் இல்லை. பட்டனை தட்டினீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு டம்ளர் வாட்டர் தருது. இது என்ன டெக்னாலஜினா, இந்த காத்துக்குள்ள இருக்கிற H2O வாங்கி வாட்டரா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. இது டெக்னாலஜி. ஒரு மிஷின் என்ன பண்ணுது, நீங்க அப்படியே கொண்டு வந்து நீங்க ஹாலில் வச்சுட்டீங்கன்னா பட்டன் அழுத்திங்கன்னா தண்ணி வரும். எப்படிடா இது தண்ணி கொடுக்குதுன்னா, இந்த காத்துக்குள்ள இருக்கிற H2O இது கருகிச்சு கன்வெர்ட் பண்ணி தண்ணியா கொடுக்குது. அப்போ காத்து தானே H2Oன்றது. ஹைட்ரஜன்ன்றதும் காத்து தான், ஆக்சிஜன்ன்றதும் காத்து தான். இது எல்லாமே கேஸ். நம்ம சுவாசிக்கிற காத்துல கலந்து இருக்கு. நம்ம சுவாசிக்கிறோம்ல காத்து, இது ஆக்சிஜன் தானே. ஆக்சிஜன் தானே, ஓ தானே இது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் காத்துல தானே இருக்கு, காத்துல தானே இருக்கு. இந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு தண்ணிக்கு ஒரு ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜனும் தேவையில்ல, இந்த காத்துல இருக்கிறத வாங்கி தண்ணியா கொடுத்துருக்காது, கன்வெர்ட் இன்டு வாட்டர். இப்ப புதிய கண்டுபிடிப்பு, நேத்து பார்த்த ஒரு நியூஸ்ல. அப்போ நீங்க தண்ணிக்கு கிணறு நோண்ட தேவையில்ல. இப்போ டெக்னாலஜி நம்ம காத்துக்குள்ள இருக்கிற தண்ணியவே நமக்கு கொடுக்குது. இப்போ இதுக்கு பேர் டெக்னாலஜி. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதாச்சும் பேப்பர் பக்கம் அப்போ தூங்கி எழுந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை பேப்பர் கண்ணில் முழிக்கணும். அப்பதான் இதெல்லாம் படிக்க முடியும். யாருன்னா நீங்க எல்லாம் இப்போ டெக்னாலஜி படிச்சுட்டு ஐடி, என்ன ஐடிலாம் டெக்னாலஜி தானே, ஏதோ ஒரு பக்கம் படிச்சுட்டு நிறைய பேர் BE படிச்சுட்டுலாம் வந்து படிக்கிறாங்க. BL இப்போ நமக்குலாம் ஒன்றும் தெரியாது. 12ஆம் கிளாஸ்லேருந்து நேராக லா காலேஜ், லா காலேஜ்லேயும் 5 வருஷம் OP அடிச்சுட்டு அப்படியே வக்கீல் ஆகிட்டோம். எப்படி வைக்கலாம்னு ஒன்றுமே தெரியல. 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த கேள்விக்கே விட தெரியல. நாமெல்லாம் எப்படி லா படித்து பாஸ் பண்ணி வைக்கலானோ அப்படின்ற கேள்விக்கே இன்னும் விட தெரியாம இருக்குது. நாம் எங்கே போய் சயின்ஸு டெக்னாலஜிலாம் படிக்கிறது? கலையும் பண்பாடும். கலைனா என்னது, ஆர்ட் அண்ட் ஆர்ட்ஸ். கல்ச்சர். பண்பாடுனா கல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். பண்பாடு அப்படின்ற வார்த்தை தமிழ்ல இந்த மாதிரி எங்கன்னா படிச்சாதான் உண்டு. இதெல்லாம் புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஏட்டு சொரக்கா கறிக்கு ஆகாதுன்ற மாதிரி புக்கில் மட்டும்தான் இருக்குது. பிசிக்கலா எங்க, பிராக்டிக்கலா இல்ல. பண்பாடு 1/4 கிலோ என்ன விலை, எந்த மால்ல கிடைக்கும், அப்படி போயிட்டு இருக்குது நம்ம பண்பாடு. கலைனா இப்பெல்லாம் வந்து என்னது, ஸ்ட்ரீட் ஃபங்க்ஷன். அதுக்கு பேரு வாரத்துக்கு ஒரு வீதியில குத்தாட்டம் போடுறாங்க, இதுதான் கலை. இப்போ அதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ரீட் டேடு.
பஸ் டே, ஸ்ட்ரீட் டே, ரயில் டே. அப்போ பஸ் டேனா பஸ்ஸுக்கு மேலே ஏறி குத்தாட்டம் போறது, ரயில்னா ரயில் டே அதுக்கு மேலே ஏறி குத்தாட்டம் போறது. இப்போ ஸ்ட்ரீட் டே வீதியிலே இறங்கிடுறாங்க குட்டப்பாவோட போட்டுக்கினேன். பசங்கெல்லாம் பேண்ட் போட்டுங்கிறாங்க, பிள்ளைங்கெல்லாம் டவுசர் போட்டுங்கிறாங்க. பூரா இதுக்கு பேர் ஸ்ட்ரீட் டே. ஹாப்பி ஸ்ட்ரீட் டே. இதுதான் நம்ம இப்ப பண்பாடு. இதை தவிர நமக்கு வேற எதுவும் தெரியல இப்ப சென்னையில. ஹாப்பி ஸ்ட்ரீட் டே வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்பாடு வெளிப்படுத்துற நாள். இதுக்கு கவர்மெண்ட்டே புல் ஸ்பான்சர் பண்ணி தமிழர் பண்பாடை காப்பது எப்படி அப்படின்னு ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பேர் கலை பண்பாடு. குத்தாட்டம் போட்டா அது கலை. அதுல வந்து இந்த பரதநாட்டியம், ஒல்லி ஆட்டம், குதிரை ஆட்டம், அந்த ஆட்டம்லாம் இல்லை, கரகாட்டம்லாம் இல்லை. ஆமா, இந்த கலை வேற கலை, குத்தாட்டம். அப்புறம் ஹாப்பி ஸ்ட்ரீட் டே பண்பாடு. இதுதான் நம்ம கலை பண்பாடு. இதெல்லாம் நீங்க எழுதிட்டு வந்துடலாம். நம்ம கண்ணில் தெரியறது தானே எழுத முடியும். சிலபஸ் எப்படி தெரியும் நம்ம கலை பண்பாடலாம்? பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இதெல்லாம் திமுக சிலபஸ். இப்ப அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா அது மாறிடும். இப்ப வேற வழி இல்லை, இவங்க சிலபஸ் தான் நாம் படிச்சாகணும். திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு இயக்கங்கள். இதுக்கெல்லாம் நீங்க எங்கன்னா போய் புக் எடுத்து படிச்சு வேண்டித்தான். எனக்கு தெரியாது. அடுத்தது இக்கால தமிழ் மொழி. இக்கால தமிழ் மொழினா மெட்ராஸ்ல பேசுற தமிழ் மொழி. அக்காமாலா, கப்சி, இந்த மாதிரி இக்கால தமிழ் மொழி. அக்காமாலா, கப்சி. கணினி தமிழ். கணினி தமிழ்னா கம்ப்யூட்டர் தமிழாம். அடுத்தது வழக்கு மன்ற தமிழ், கோர்ட் லாங்குவேஜ். வழக்கு மன்றம்னா கோர்ட் தானே, தெரியல என்னான்னு. அலுவலக மொழியாக தமிழ், அபிஷியல் லாங்குவேஜ் தமிழ். புதிய வகை மைகள். புதிய வகை மைகளா இல்ல வகைமைகளா? பிரித்து எழுதுகள் போட்டு வகை மைகள்னு எழுதிற எடுத்தான். கண்ணு மைய, லிப்ஸ்டிக் மைய, ஆர்டை மைய அப்படின்னு எதையோ ஒரு புதிய வகை மைகள் அப்படின்னு எழுதல, புதிய வகைமைகள். அதெல்லாம் என்னன்னே தெரியல. சரி, அதை அப்படியே வச்சுக்கலாம். இது இக்கால தமிழ் மொழி. தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள், பெண்கள் விவசாயிகள் குறித்த திட்டங்கள். இதெல்லாம் நீங்க போய் படிச்சு எழுதிக்க வேண்டியதான். நமக்கு தெரியல. சமூக நலத்திட்டங்களை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இலவச பேருந்து, ஓசி பஸ். அடுத்தது 1000 ரூபாய், ஓசி 1000 ரூபாய். இது 2 தான் கொடுக்குறாங்க. மீதி நலத்திட்டங்கள் எனக்கு தெரியல. இதெல்லாம் அரசியலா தமிழானே தெரியல. நடைமுறைப்படுத்துவதில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு, இடஒதுக்கீடும் அதன் பயன்களும். இடஒதுக்கீடும் அதன் பயன்கள். இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் எங்க சொல்லிக்குது? ரிசர்வேஷனை பத்தி ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16ல இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது இடஒதுக்கீடுலாம். இப்ப போன வாரம் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்ல போன வாரம் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களே ரிசர்வேஷன்ல. கிரிமி லேயர் ஆல்சோ அக்செப்டட் இன் SC ST கேட்டகரி அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்களா இல்லையா? ரிசர்வேஷன் ஜட்ஜி விட்டு பையன், ஜட்ஜி ஒருத்தன் SC ஜட்ஜ் ஆயிடுறான். ஜட்ஜ் ஆன பின்னாடி ஜட்ஜி விட்டு பையனுக்கு அதே SC கேட்டகரியில ஜட்ஜி வேலை கொடுத்தா இது என்ன ஆகும்? இது சமூக சீர்திருத்தம் அல்ல. ஒரு SC ஜட்ஜ் ஆயிட்டா அவனோட முடிஞ்சிச்சு, அவன் பையனும் அதே கேட்டகரியில ஜட்ஜ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிறாங்க. இதே காரணம் தான். ஏன்னா அவர் ஜட்ஜ் இல்ல, அவர் அதைத்தான் சொல்லிக்கிறாரு. ஒரு SC கேட்டகரியில ஒரு ஜட்ஜி இங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட பையன் SC கேட்டகரியில இன்னொரு வேலைக்கு போனா அது எப்படி சமுதாய நீதி ஆகும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் கரெக்ட். அப்போ சமுதாய சீர்திருத்தம்ன்றது இப்போ இந்திய நாட்டின் ஃபர்ஸ்ட் பர்சன் ஜனாதிபதியே வந்து ஒரு ST கம்யூனிட்டி, ஒரு ட்ரைபு. அவங்க பிள்ளைங்க கவர்மெண்ட் வேலைக்கு STன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா
இது எப்படி சமுதாய சீர்திருத்தமா மாறும்? அப்ப ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. அப்போ பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்காக இருக்கணும். உயர்ந்த மக்கள் பயன்படுத்துவதற்காக என்ன இருந்துடக்கூடாது? ரிசர்வேஷன் இருந்துடக்கூடாது. அப்போ கிரிமினல் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் போன வாரம் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் சொன்னது. சரியா? அதெல்லாம் படிங்க, சூப்பரா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, போய் படிச்சீங்கன்னா நிறைய தெரியும். இட ஒதுக்கீடும் அதன் பயன்களும். இட ஒதுக்கீடும் அதன் அப்போ இதுல இட ஒதுக்கீடு நாயகன்னா விபி சிங்க தான் சொல்லுவாங்க. அவர் தான் மண்டல் கமிஷன் அமைச்சார். மண்டல் கமிஷன் அமைச்சது விபி சிங்கு. அவர் தான் இந்திரா சௌமின்னு ஒரு கேஸ்லாம். சானியா இந்திரா சௌமி சானியா இந்திரா சகானியா. நான் சானின்னு படிச்சிருக்கிறேன். இந்திரா சகானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுதான் மண்டல் கமிஷன் கேஸ். இடஒதுக்கீடு அப்படின்லாம் கேட்டா அந்த கேஸ்ல எழுதிருங்க. நாம வக்கீல்னு அவங்களுக்கு புரியணுமா இல்லையா? நாம லா பேப்பர் எழுதிருமோ அதே மாதிரி தமிழ் பேப்பர் எழுதிட வேண்டியதான். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்குகள். சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக நீதி சமூக ஒற்றுமையின் பங்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. இதுக்கெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும். நமக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி எல்லாமே என்னவா இருக்குது? நல்ல அரசியல்வாதிகள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு நமக்கு தெரிஞ்சு அது மட்டும் வளருது. காவேரியில வர தண்ணி நேரா கடலுக்கு போகுது. விவசாய சீர்திருத்த திட்டங்கள் ஒண்ணுமே இல்லை. காமராஜர் கட்டின டேமோட சரி, அதுக்கு பின்னாடி டேமே கட்டல இவனுங்க. அப்போ டெக்னாலஜியே வளராத காலத்துல காமராஜர் அவ்வளோ டேம் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டேமும் அவர் தான் கட்டினாரு. அதுக்கு பின்னாடி வந்தவங்க பூரா ஒயின் ஷாப்பு ஒரு வீதிக்கு எத்தின்னு வைக்கலாம், இன்கம் எவ்வளவு வருதுன்னு பாக்குறாங்களே தவிர எத்தனை செக் டேம் கட்டலாம், எத்தனை ஆறு தடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. இப்ப திருச்சியில ஏதோ ஒரு செக் டேம் கட்டி 6 கோடி ரூபாய்க்கு 6 நாள் அடிச்சுன்னு போயிடுச்சு இப்ப தண்ணியில அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கட்டவும் மாட்றாங்க, கட்டுறதும் என்ன பண்றாங்க? எல்லாம் அட்டகத்தியாவே இருக்குது. அப்போ பொருளாதார முன்னேற்றம்ன்றது காந்தி சொன்னாரு, இந்தியாவின் பொருளாதாரம் யாரோட கையில் இருக்கு? விவசாயிகள் கையில் இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க விவசாயம் ஆழ்ந்த காடு. அப்போ விவசாயம் வளர்வதற்கும் விவசாய பொருளாதாரம் முன்னேறுவதற்கான திட்டங்களே அதிகமா இல்லை. அந்த திட்டங்களை முன்னெடுக்கவே இல்லை. உண்டாய் கார் கம்பெனி கொண்டு வரலாம், என்ன மாலு ஏதோ ஒரு மால் சொல்றாங்களே, லூலு மால் கொண்டு வரலான்னு எல்லாமே போயிட்டு சிங்கப்பூர்ல ஒப்பந்தம் போடுறாங்க, சவுதி அரேபியாவில் போய் ஒப்பந்தம் போடுறாங்க. ஸ்டாலின் உலகம் பூரா பறந்து ஒப்பந்தங்கள் போடுறாரு. ஆனா உள்ளூர் விவசாயிகள் உள்ளூர் மக்கள் வளர்றதுக்கான ஒப்பந்தங்கள் எதுவுமே இல்லை. அப்போ பெரிய பெரிய கம்பெனிகள் பொருளாதார வளர்ச்சின்றது முதலாளிகளும் கம்பெனிகளும் வளர்றதுல பொருளாதார வளர்ச்சி இல்லை. இங்க இருக்கிற தனி மனிதனோட அன்றாட வாழ்க்கை முறையும் அன்றாட வருமானமும் உயரணும். அதுதான் பொருளாதார வளர்ச்சியா இருக்கும். ஓகேவா? அதுக்கான திட்டங்கள் பெருசா ஒன்றும் முன்னெடுக்கணுன்றது தான் நம்ம கருத்து. எப்பயுமே நான் அதான் சொல்லுவேன். அப்போ நம்ம பொது மனுஷனோட பொருளாதார நிலை முன்னேறதுக்கான முன்னெடுப்புகள் இருக்குமே தவிர வெளிநாட்டில் இருக்கிற முதலாளிகள் வந்து தமிழ்நாட்டில் தொழில் செய்து பெரும் பணக்காரர் ஆகிறதுக்கான முயற்சிகள் அல்ல. அதுதான் நம்ம சமூக நீதியும் பொருளாதாரமும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படி வளர்ந்தாதான் இந்த சமுதாயம் வளரும், சமுதாய பொருளாதாரமும் வளரும். எனது சொந்த வாக்கியத்தில் ஓன் லாங்குவேஜ் அமைத்து எழுதுக, பொருள் வேறுபாடு அறிக, பிரித்து எழுதுக, எதிர்சொல் எழுதுக, எதிர்மறை வாக்கியம் பிழை நீக்கி எழுதுக. இதெல்லாம் 6ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சது. சுருக்கி எழுதுக, சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுகெல்லாம் முன்னே பார்த்துட்டோம். சொந்த வாக்கியத்தில் எழுதுங்கன்னா ஓனா எழுதுறது எதனா ஒண்ணு. பொருள் வேறுபாடு, ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் பொருள் வேறுபாடு எப்படி அறியாது. பிரித்து எழுதுக, எதிர் சொல் எழுதுக. எதிர் சொல்னா என்ன? நல்லது கெட்டது, வெள்ளை கருப்பு, அப்படித்தானே? வெள்ளைக்கு ஆப்போசிட் கருப்பா செவப்பா?
வெண்மை கருமை தான் சொல்லுவேன். ஆ. வாசனை அப்படின்னு சொன்னா அதுக்கு எது சொல்லுங்க? துர்நாற்றம். நாற்றம்ன்றதுக்கு நேர் சொல் வந்து நாற்றம். நாற்றம்னாலும் வாசனைனாலும் ஒரே சொல்லு. ஆனா நம்ம ஆளுங்க நாற்றம்னா கப்பு நாத்தம் அப்படின்னு சொல்லின்னு அப்படியே மாத்திட்டாங்க. அது முக்கியமா மெட்ராஸ்காரனுங்க. நாற்றம்ன்றது வாசனையோட சுத்த தமிழ் பெயர். அழகாக மல்லிப்பூ நாற்றம் அடிக்குதுன்னு சொன்னா அவனை ஏத்துக்குவீங்களா? மல்லிப்பூ நாற்றம் அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னா அவனை ஏத்துக்குவீங்களா? அப்ப நாற்றம்னா நறுமணம்னு அர்த்தம். துர்நாற்றம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம ஆளுங்க அப்படியே மாத்திட்டாங்க. அப்ப தமிழே தெரியாது நீ எல்லாம் தமிழனா அப்படியே பேசி கிடக்க வேண்டியதான் நாம. அப்போ இந்த மாதிரி எதனா எக்ஸாம் எழுதும் போது 2 வார்த்தை கத்துக்குவாங்க. சார் ஓய்மா சார் இன்னைக்கு சுகிசிவம் சார் வந்து சேம் இதே வார்த்தையை சொல்லி இப்படிதான் சார் பேசிட்டு இருந்தாரு நாற்றம் அத பத்தி. அம்மா நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஞானம் அதிகம் உண்டு. நான் ஒரு காலத்துல இங்க நான் கிளாஸ் எடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல அதே ஜட்ஜ்மெண்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல திட்டிட்டு இருப்பான், அதே ஜட்ஜ்மெண்ட் சாயங்காலம் ரிப்போர்ட் ஆகும். சூப்பர். அந்த மாதிரி நிறைய நடக்கும். இதெல்லாம் சாதாரண விட்டுருங்க அதெல்லாம். சார் ஆனா நான் இன்னைக்கு காலையில இதே வேர்டுக்கு இதே பேசி கொடுத்து அவர் பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தமிழ்ல வந்து நம்ம தமிழ் மக்கள் தமிழை என்ன பண்றாங்க, கொலை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நாத்தம் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நாற்றம்னா வாசனைன்னு அர்த்தம். துர்நாற்றம் அப்படின்னா தான் வாசனைக்கு ஆப்போசிட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் பிழை நீக்கி எழுதுதல், இதெல்லாம் பார்க்கலாம். திருக்குறள்ல முன்னே பார்த்துட்டு இது பூரா மதசாட்பற்றம், அன்றாட வாழ்க்கை, மானுடத்தின், இதெல்லாம் எழுதிட்டோம். ஓகேவா? இப்ப இதெல்லாம் தான் பாடத்திட்டம், தேர்வு திட்டம். இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு 35 மார்க் எடுத்தா தான் லா பேப்பர் 1, 2 கையில் கொடுப்பாங்கல்ல. எல்லா பேப்பரும் எழுதி விட்டுருவாங்க. அதை திருத்தணுமா வேணாமான்னு நீங்க இதுல பாஸ் பண்றதை வச்சுதான். சரியா? அப்ப இதெல்லாம் என்னது? தமிழ் சிலபஸ், பாடத்திட்டம், தேர்வு திட்டம். சிலபஸ்ன்னு சொல்லக்கூடாது. பாடத்திட்டம், தேர்வு திட்டம். எதுக்கு? திருக்குறள் தான் முக்கியமா. அது இல்லாம என்ன கிடைக்கணும்? பொருளாதாரம், திராவிடத்தின் எழுச்சியும் வளர்ச்சியும், சமூக சீர்திருத்தம், பெண்களின் வளர்ச்சியில் திராவிடத்தின் பங்கு, இப்படி எதனா புக் இருக்கும், வாங்கி படிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான் இது. சரியா? ஏபிபி படிக்கிறவங்க படிச்சிட்டீங்களா? இது குரூப்ல இருக்கு, அப்படியே டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு படிச்சுக்குவாங்க. முதல்ல இந்த சிலபஸை மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இந்த குரூப்ல அனுப்பிச்சு விட்றேன் இருங்க. முதல் வேலையா நாங்கள் நாளை நீதிபதிகள். ஓகே, குரூப்ல போட்டாச்சு. தமிழ் மொழி சிலபஸ் வந்துச்சு உங்களுக்கு. யாரெல்லாம் ஏபிபி எழுதுறவங்களோ தயவு செஞ்சு இதை டவுன்லோட் பண்ணி ஏதோ இது மேலூர் ஏதோ எழுதிங்கிறான் செய்தக்க. ஓ, அந்த இதா குரல் அமைச்சுங்கிறாங்க. சரி, ஓகே. சரி, இது என்னது? தமிழ் சிலபஸ். அடுத்த சிலபஸ் போலாமா? திஸ் இயர் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் இருக்கா சாரா? ஏமா இப்படி கேறீங்க? சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, இருக்கான்னு கேக்குறீங்க. நிறுத்துங்க. எங்க உள்ள நேரா போயிட்டு இருக்கு. யாராது? சரி,
அடுத்தது நாம் என்ன பண்றோம்? ஓகே, அடுத்து சிலபஸ். இப்பதான் வந்து ஏபிபி சிலபஸ். இது இவ்வளவு நேரம் படிச்சது என்ன? தமிழ் மொழி தகுதி தேர்வு. தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு என்னெல்லாம் சிலபஸ்ன்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? ஏபிபி சிலபஸ் என்னெல்லாம் படிக்கணும் ஏபிபி ஆகிறதுக்கு. ஏபிபி ஆக என்ன படிக்கணும்னு பார்க்கலாம். 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பர் இருக்கு. இந்த ஏபிபி ஈஸியா வந்து ஆகிறதுக்கு ஒரு எளிய முறை இருக்கு. 4 பேப்பர்லயும் பாஸ் மார்க் 35 மார்க். ஜெனரல் எஸ்சி எஸ்டிக்கு 30 மார்க். அப்படித்தானம்மா? இந்த 35 மார்க் 4 35 எவ்வளோ? 4 பேப்பர் இருக்கு ஏபிபிக்கு. 140 சார். 4 இன்ட்டு 30, 4 இன்ட்டு 35, 4 இன்ட்டு 40. இதானம்மா 3 கேட்டகரி. இப்படி 3 கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 30 மார்க் எஸ்சி எஸ்டிக்கு. பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் 35 மார்க்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு 40 மார்க். ஓசிக்கு 40 மார்க் எடுத்தா பாஸ். பாஸா? அப்போ 4 30 எவ்வளவு இருக்கணும் பாஸ் பண்றதுக்கு? 120. இது 140, 160. புரியுதா? இப்போ நீங்க சிவில் ஜட்ஜி எக்ஸாம்ல ஒரு பேப்பர்லயும் 35 மார்க் எடுத்தா பாஸ். ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டா மீதி 3 பேப்பர்ல 100 எடுத்தாலும் ஃபெயில் தான். இப்போ சிவில் ஜட்ஜி எக்ஸாம்ல நிறைய பேர், எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 237 மார்க் ரிட்டர்ன்ல, 237 மார்க் ஒரே ஒரு பேப்பர்ல 34 மார்க் ஃபெயில். அப்படின்னா மற்ற பேப்பர்ல எவ்வளவு எடுத்துன்னு பார்த்துக்கோ. அந்த பேப்பர்ல வந்தா அவங்க ஸ்டேட் ரேங்க்ல இருந்துப்பாங்க, இன்டர்வியூ ரேங்க்ல. இது மாதிரி 250 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. 230 240 எடுத்து ஒரு பேப்பர்ல 1 மார்க்ல ஃபெயில் ஆனவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. மோர் தென் 200ல நிறைய நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதானே நாம இதனால பார்த்தோம். ஃபெயில்னா ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனோம். இப்ப நம்ம 12வது படிக்கிறோம், 6 பேப்பர் 12வது. அப்படிதானே? ஒரு பேப்பருக்கு 70 மார்க் பாஸ் மார்க். அப்படியாம்மா? இப்ப நான் படிக்கும் போதெல்லாம் 200 மார்க், 1200 மார்க் +2 எனக்குலாம். நீங்களும் +2 1200. இப்ப 600 மார்க்கா 500? 600. 10க்கு 500 மார்க், +2க்கு 1200 மார்க் நான் படிக்கும்போது. புரியுதா? 70 மார்க் எடுக்கணும். 70 மார்க்ல 50 மார்க் பிராக்டிக்கல், 20 மார்க் எழுதுனா போதும். அப்படித்தான் கெமிஸ்ட்ரி நான் பாஸ் பண்ணேன். எந்த கேள்வி படிச்சா 20 மார்க் எடுக்கலான்னு பார்த்து அதை மட்டும் எழுதிட்டு அதே வாத்தியார்கிட்ட டியூஷன் போயிடுவேன் நான். அதனால அவரை வச்சு 50 மார்க் அப்படியே வாங்கிட்டோம். கரெக்டா 70 மார்க் எடுத்து கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணிட்டேன் +2. அந்த மாதிரி 4 பேப்பர்லயும் 30 எடுக்கணும். ஒரு பேப்பர்ல 60 60, 3 பேப்பர்ல 3 18 180 எடுத்துட்டு ஒரே பேப்பர்ல 29 மார்க் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபெயில் தான். 200 மார்க் எடுத்துட்டு நானு 120 தானே பாஸ் அப்படின்னு நீ சொல்ல முடியாது எங்க மற்ற எல்லா எக்ஸாம்லயும். ஆனா ஏபிபி எக்ஸாம்ல நீங்க 2 பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டு 2 பேப்பர்ல 60 60 120 எடுத்தாலும் நீங்க பாஸ். 2 பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டு 2 பேப்பர்ல 0, 2 பேப்பர்ல 60 60 120 மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாஸ். அப்போ ஏபிபி எக்ஸாம்ல டோட்டல் மார்க் தான் பாஸ் மார்க். எஸ்டினா 120 மார்க் எடுத்துருக்கணும், பிசி எம்பிசினா 140 மார்க் எடுத்துருக்கணும், ஓப்பன் கேட்டகரினா 160 மார்க் எடுத்தா பாஸ். எத்தனை பேப்பர்ல நீங்க பாஸ் ஆனீங்க ஃபெயில் ஆனீங்கலாம் கணக்கு இல்ல. டோட்டல் மார்க் தான் பாஸ் மார்க். அதனால ஏபிபி எக்ஸாம் பாஸ் பண்றது உங்களுக்கு நல்ல எந்த சப்ஜெக்ட் வருமோ அதை நல்லா படிச்சுக்கலாம். அதுல 100 மார்க் எடுத்துட்டீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ல 10 10 மார்க் எடுத்தாலும் பாஸ் பண்ணிடலாம்.
அதனால ஏபிபி மெயின்ஸ் பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். இல்ல எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல வந்தேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதனாலதான் நான் ஏபிபி எக்ஸாமே எழுதுறதில்ல. புரியுதா? இதுதான் முதல் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏபிபி எக்ஸாம்ல. அப்போ ஏபிபி எக்ஸாம்ல நீங்க எஸ்சி எஸ்டி இருந்தா டோட்டலா 4 பேப்பர்லயும் சேர்த்து 120 எடுத்தா போதும். பிசி எம்பிசியா இருந்தா டோட்டலா 140 எடுத்தா போதும். ஓப்பன் கேட்டகரியா இருந்தா 160 மார்க் மொத்தமா எடுத்தீங்கன்னா போதும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூ. மெயின்ஸ்ல பாஸ் பண்ணிடலாம். ஆனா 120 எடுத்தா பாஸ் தானே தவிர யூ ஆர் நாட் குவாலிஃபைடு ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம் ஆர் இன்டர்வியூ. ஏன்னா எஸ்சி தான் இன்னைக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியிலே அடிக்கிறாங்க அதிகமா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க 250 300 எடுத்து வச்சு நிற்பான். அவங்களோட போட்டி போட்டு 10:1 நீங்க இருக்கணும். அதுதான் பிரச்சனை. பாஸ் பண்றது பிரச்சனையே இல்லை. 10:1 நீங்க இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மெயின்ஸ் போக முடியும். மெயின்ஸ் போன பின்னாடி 2:1 நீங்க இருந்தா தான் இன்டர்வியூ போக முடியும். அப்போ 10ல் 2 பேர் தான் இன்டர்வியூ போக முடியும். அப்போ இங்க பாருங்க, ஒரு 100 பேரு ஒரு எக்ஸாம் கால்பர் பண்றாங்கன்னா இது இன்ட்டு 10 இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. அப்போ எவ்வளவு பேருக்கு மெயின்ஸுக்கு போவாங்க? இதுதான் மெயின்ஸ். இது பிரிலிமினரி. பிரிலிமினரிக்கு என்னது, பிரிலிமுக்கு எவ்வளோ 100 போஸ்ட்னா எவ்வளவு பேரு, எத்தனை பேர் போட்டுங்கிறாங்கன்றது விஷயம் இல்லை. இப்போ ஒரு 10,000 பேர் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 பேர் அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க, 10,000 பேர் பிரிலிமினரி எழுதுறாங்க. ஆனா எத்தனை போஸ்ட்டுக்கு, 100 போஸ்ட்டுக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 100 போஸ்ட்டுக்கு எவ்வளவு பேர் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க, 10 இன்ட்டு 10 தான் எடுப்பாங்க. அப்போ 1000 பேர் தான் மெயின்ஸ் எழுத முடியும். இப்போ 10,000 பேர் 1000 பேரா அப்படியே மாறிடுவாங்க. இப்போ 10,000 பேர் பாஸ் பிரிலிமினரி எழுதி 10,000 பேருமே இதே ரேஷியோட பாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்கல இருந்து 1000 பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்போ நீங்க டாப்பர்ல இருந்தா தான் இந்த 1000 பேருக்குள்ள நீங்க வர முடியும். 1:10 1:10 ரேஷியோன்றது இதுக்கு பேரு. அப்போ 10 ரேஷியோவில் தான் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. மெயின்ஸ்ல இருந்து 1:2 ரேஷியோ தான் இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. அப்போ 200 பேர் 1:2 ரேஷியோ. இப்போ 1000 பேர் மெயின்ஸ் எழுதி 1000 பேருமே மெயின்ஸ் பாஸ் பண்ணாலும் இதே ரேஷியோவில் பாஸ் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, 200 பேர் டாப் 200க்குள்ள நீங்க இருக்கணும். டாப் 200க்குள்ள வரவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்வியூ கேண்டிடேட்டா கொண்டு வருவாங்க. ஓகேவா? இன்டர்வியூலயும் அதே மாதிரி தான் 1:1 இதை டிவைடட் பை 1 ஆக்கி 100 ஆக்குவாங்க. இப்போ பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ மார்க் அதுவும் அதே மாதிரி ரேஷியோ தான், திரும்ப 100 மாறும். அப்போ இந்த 10,000 பேர் 100 எப்படி மாறுறாங்கன்னு பார்த்துவாங்க. அப்போ இந்த 100 பேருக்குள்ள நீங்க இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அப்போ இங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 10 பேர் காம்படிட்டர். நீங்க 10 பேரை தான் நீங்க எய்ம் பண்ணுமே தவிர 10,000 பேரை எய்ம் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க ஜெயிக்கணும்னா எத்தனை பேர் இருக்கணும், ஒரு 10 பேருக்கு நீங்க ஃபர்ஸ்டா இருந்தா போதும். அப்போ உங்களுக்கு எதிரி யாரு, வெறும் 10 பேர் தான். 10 பேர் தான். 10 பேர் ஜெயிச்சா நம்ம என்ன பண்ணலாம், டாப் வந்துடலாம். அப்போ நம்ம எத்தனாயிரம் பேர், 25,000 அப்ளிகேஷன், அப்ப அதெல்லாம் தேவையில்ல. நமக்கு காம்படிட்டர் 10 பேர் தான் இருப்பான் கடைசி வரைக்கும். அப்போ இன்டர்வியூ வரும்போது ஒருத்தனை ஜெயிச்சா போதும். 1:2 தானே, ஒருத்தன் தான் நமக்கு காம்படிட்டர். ஒருத்தனை ஜெயிச்சா போதும், அப்படிதான் நினைக்கணும். சரியா? சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்லாம் 25,000 பேர் போடுவாங்க அப்ளிகேஷன். போன முறை 13,500 பேர் நம்ம போட்டு 1000 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டு 12,500 பேர் இருந்தாங்க. இந்த வாரம்லாம் 20,000 பேருக்கு மேல போடுவாங்க. புரியுதா? அப்போ ஏபிபி எக்ஸாம்ல என்ன பண்ணணும், இது மெயின்ஸ், பிலிமினரி 100 மார்க் தான். பிலிமினரின்றது 100 மார்க் தான்.
ஆனா ஒரே சிலபஸ் தான். இங்கி பிங்கி பாங்கி பிலிமினரி அப்படியே எழுதுனா மெயின்ஸ், ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ். சரியா? அப்ப பிலிமினரிக்கு 100 தான், 100க்கும் இதே சிலபஸ் தான். 100 மார்க்கு. 100 மார்க்ல நீங்க எவ்வளவு எடுக்கணும்? ஒரு 60+ இருந்தா நீங்க இன்டர்வியூக்குள்ள வந்துடலாம். அப்ப 60 மார்க்ன்றது கம்பல்சரி. இப்ப சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் 60 தான் வந்தது. 60 மார்க் வேணும். எஸ்சிக்கே 60 மார்க் இருக்கும். இந்த முறை எஸ்சி 59 வரல, 58 59 நின்றுச்சு. எஸ்சி எஸ்டிக்கே 58 59 நின்றுச்சு. ஓகேவா? அப்போ நீங்க மினிமம் 60 மார்க் எடுக்கணும். எங்க பிலிமினர்ல 60 மார்க் எடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? மெயின்ஸுக்கு போக முடியும். அப்போ 60 மார்க் எடுக்கணும்னா ரைட் கொஸ்டினே 80 மார்க் இருக்கும், 80 கொஸ்டின் இருக்கணும். அப்பதான் மைனஸ் போக 60 வரும். புரிஞ்சா? இதுதான் வந்து ஸ்கோரிங் சிஸ்டம். இது புரியுதுல்ல உங்களுக்கு? அப்ப ஏபிபி எக்ஸாமுக்கு என்ன வேணும்? டோட்டல் ஸ்கோர் தான் ரொம்ப முக்கியம். டோட்டல் ஸ்கோர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஏபிபி ஆகிறதுல பிரச்சனை இல்லை. 2 சப்ஜெக்ட்ல நீங்க ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா 2 சப்ஜெக்ட்ல லோ ஸ்கோர் இருந்தாலும் ஈக்குவல் பண்ணிக்கும். சரியா? ஓகே. சரி, லா பேப்பர் 1 இந்தியன் பீனல் கோட் வித் அமெண்ட்மெண்ட் ஆஸ் ஆன் டேட். இது போன வருஷம். இப்ப என்னவா இருக்கும்? பிளஸ் பிஎன்எஸ். இந்த வித் அமெண்ட்மெண்ட்ன்றது பிஎன்எஸ் இருக்கும். அப்போ இந்தியன் பீனல் கோட் 2 இருக்குது, பழைய சட்டம் புது சட்டம். ஆக மொத்தம் ஏற்கனவே இருக்கிறது ஒரு 511 செக்ஷனு, இப்ப இருக்கிறது 358. எவ்வளவு ஆச்சு மொத்தம்? ஒரு கூட்டுல கூட தெரியல. 300 எந்த ஊர் உனக்கு ஸ்கூலு? எட்நூத்தி 69 செக்ஷன் படிக்கணும். எதுக்கு? ஐபிசிக்கு மட்டும். சிவில் ஜட்ஜிங்க அதே தலையெழுத்து தான், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எழுதுனாலே அதே தலையெழுத்து தான், எல்லாருக்கும் ஒன்னே தான். இதெல்லாம் மேஜர் ஆக்ட் மாத்தலாம் முடியாது. இதுக்கு கம்பாரிசன் டேபிள் நம்மளை காப்பாற்றி விடும். கம்பாரிசன் டேபிள் மேக்சிமம் நம்மளை காப்பாற்றிடும். கம்பாரிசன் டேபிள் படிக்க தெரிஞ்சாவே போதும். நாம என்ன பண்ணலாம்? வாய்ப்பாடு மாதிரி தான், அடிச்சிடலாம் ஈஸியா. ஃபைனல் ரிப்போர்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். ஃபைனல் ரிப்போர்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் மட்டும் சிஆர்பிசில பேப்பர் 1ல ஃபைனல் ரிப்போர்ட் 173, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் 211 to 224. சரி, மனப்பாடம் பண்ணிட்டீங்கடா. தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், டெபோசிஷன், ஜட்ஜ்மெண்ட், சார்ஜ் ஷீட். இது என்னது? டிரான்ஸ்லேஷன். அப்போ தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல எழுது, இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல எழுதுன்னு தமிழ் பேப்பர்லயும் ஒரு டிரான்ஸ்லேஷன், லா பேப்பர் 1லயும் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு உங்களுக்கு. அப்போ 2 டிரான்ஸ்லேஷன் பேப்பர் ஏபிபி. அப்போ எவ்வளவு மார்க்கு? டிரான்ஸ்லேஷன் மார்க்ஸ் எவ்வளோன்னு கீழே பார்த்துக்கலாம். அப்போ 3 சப்ஜெக்ட் லா பேப்பர் 1ல இருக்கு. 1 ஐபிசி, சிஆர்பிசியில் ஃபைனல் ரிப்போர்ட், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழில் என்னது? 10 மார்க்கு, டெபோசிஷன், ஜட்ஜ்மெண்ட், சார்ஜ் ஷீட். சரியா? அடுத்தது பாருங்க, லா பேப்பர் 1லயும் சிஆர்பிசி இருக்கு, லா பேப்பர் 2லயும் சிஆர்பிசி இருக்கு. அப்போ சிஆர்பிசிக்கு டபுள் மார்க் இருக்கு. லா பேப்பர் 1லயும் மார்க் இருக்கு, லா பேப்பர் 2லயும் மார்க் இருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட், சிபிசி இங்க பாருங்க, சிஆர்பிசி, எவிடன்ஸ், சிபிசி.
மூணும் சேர்த்து லா பேப்பர் 2. அப்போ சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸோட சேர்ந்து வரும், எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்சியோட சேர்ந்து வரும், சிபிசி கம்மி போர்ஷன் ஸ்பெசிஃபைடு போர்ஷன். அப்போ அதுக்கு ஒரு 20 மார்க் தான். அப்போ இங்க சிஆர்பிசி எவிடன்ஸுக்கு அதிக மார்க் இருக்கு. சரியா? அப்போ இங்க 3 லா, இங்க 2 லா. இங்க இருக்கிறதே தான் இங்க இருக்கு. இங்க ஐபிசி மட்டுமே ஒரு லாவை ஒரு ஏரியாவை கவர் பண்ணுது. நல்லா பாத்துக்குவாங்க. அப்போ ஐபிசி நல்லா தெரிஞ்சாவே நீங்க மோர் தென் 60 மார்க் நீங்க எடுத்துட முடியும். வெறும் ஐபிசியை மட்டும் வச்சுக்கணும். வெறும் ஐபிசியை மட்டும் வச்சுக்கணும் 60 மார்க் எடுக்க முடியும். அதனால தான் ஏபிபி ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றது. இந்த 3 ஆக்ட் என்ன பண்ணிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். அதை தவிர வேற வழி இல்லை. அப்படி மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 150 மார்க் எடுக்கலாம். எதுக்கு? இந்த 3 மேஜர் ஆக்ட்ல மட்டும் எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? 150 மார்க் எடுக்கலாம். இங்க நமக்கு தேவைப்படுறது அவ்வளவுதான் இருக்கு. புரியுதா? அப்போ இந்த 3 ஆக்ட முழுசா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா 150 மார்க். அப்போ சிபிசில ஸ்பெசிபிக் போர்ஷன் ப்ளீடிங்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன், அவ்வளவுதான் போர்ஷனே. ஜட்ஜ்மெண்ட் ரைட்டு அவ்வளவுதானமா இருக்கு. வேற எதுவுமே இல்லை. 3 சப்ஜெக்ட் தான். அது நமக்கு ஒரு நாள் தான் படிக்கிறதுக்கு. அதிகமா நம்ம கிட்ட படிக்கிறவங்களுக்கு படிக்கவே தேவையில்ல. ஆல்ரெடி நாம் படிச்சு வச்சுங்கிறது தான் எல்லாமே. லா பேப்பர் 3 இதுல பாருங்க, கான்ஸ்டியூஷன், ஹியூமன் ரைட்ஸ், லீகல் எய்ட், டாட்ஸ். டாட்ஸ்ல ஸ்பெசிபிக் போர்ஷன் மட்டும்தான். அப்போ லா பேப்பர் 3 ரொம்ப 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 என்னது ஈஸியா 100 மார்க் எடுக்கிற பேப்பர். அப்போ நீங்க சிஆர்பிசி எவிடன்ஸ் சிபிசி 3 சேர்த்து 100 மார்க் தான். இங்க பாருங்க, கான்ஸ்டியூஷன், ஹியூமன் ரைட்ஸ், லீகல் எய்டு, டாட்ஸ், ஸ்பெசிபிக் போர்ஷன், இதுக்கு மட்டுமே என்னது 100 மார்க். ஓகேவா? அப்போ லா பேப்பர் 1, 2, 3 தான் நீங்க என்ன பண்ண முடியும்? நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா லா பேப்பர் 4 வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு திறமைக்குதோ அவங்க என்ன பண்ணலாம்? நீங்க உங்க மார்க்கை பூஸ்ட் பண்றதுக்கு பேப்பர் 4 பயன்படுத்தணும். ஏன்னா இங்க என்னது லிமிட்டட் போர்ஷன் கிடையாது. சென்ட்ரல் கிரிமினல் ஆக்ட்ஸ்ன்னு எடுத்தா ஒரு மினிமம் ஒரு 30 to 40 ஆக்ட்ஸ் படிக்க வேண்டியதாகும். தமிழ்நாடு ஆக்ட் ஒரு 60 ஆக்ட் படிக்க வேண்டியதாகும். ஆக மொத்தம் ஒரு 100 ஆக்ட். மொத்தமா 2லயும் 30 எடுத்துக்கினாலும் ஒரு 60 ஆக்ட் தேரும். இம்பார்ட்டன்ட் ஆக்ட்னு எடுத்தாலையும் 60 to 70 மைனர் ஆக்ட்ஸ் படிக்கணும். எதுக்கு? இந்த லா பேப்பர் 4ல எந்த ஆக்ட்ல இருந்து என்ன கேள்வி வருதுன்னே தெரியாது. அப்போ இதுல என்ன பண்ணலாம்? இதுல நாம அழகா ஒரு மினிமம் ஒரு 50 மார்க் எடுத்துட முடியும். மீது 50 மார்க்கு யாராலுமே டயக்னோஸே பண்ண முடியாது எப்படி வரும்னு. ஆனா ஒரு 50 to 60 மார்க் என்ன பண்ணலாம்? ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 50 மைனர் ஆக்டுக்குள்ளதான் நாம மேஜரா இருக்கிற மைனர் ஆக்ட்னு சிலது இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்றது ஒரு 60 மார்க் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஆக்டை நாம என்ன பண்ணலாம்? ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இப்போ மார்க் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இங்க பாருங்க, ஐபிசிக்கு 50 மார்க், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜிங் 30 மார்க். அப்போ ஆக மொத்தம் 80 மார்க் அங்கேயே நின்றுச்சு. டிரான்ஸ்லேஷனுக்கு வெறும் 20 மார்க் தான். இப்போ ஐபிசிக்கு 50, சிஆர்பிசிக்கு 30 மார்க்கு வெறும் ஃபைனல் ரிப்போர்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் தான். ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 30 மார்க். இந்த 30 மார்க் அப்படியே அழியிடலாம். மனப்பாடம் பண்ணா கூட ஃபுல் ஸ்டாப் கமா எல்லாம் மனப்பாடம் பண்ணிடலாம். 211 இருந்து 224 வரைக்கும் என்ன வெறும் 14 செக்ஷன் தான். 14 செக்ஷன் தான். அது 173 1. 15 செக்ஷனுக்கு 30 மார்க். மொத்தமே 15 செக்ஷன். 15 செக்ஷனுக்கு எவ்வளோ? 30 மார்க். கண்ணுக்கு தெரிஞ்சு செக்ஷனே சொல்லிட்டான். கண்ணுக்கு தெரிஞ்சு செக்ஷனே அவன் சொல்லிட்டான் 15 செக்ஷன்ட்டு 30 மார்க்குன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்? அப்போ இந்த 30, 50, 80 மார்க் ஈஸி. ஏன்னா ஐபிஎஸ்ல நீங்க புதுசாலாம் எதுவும் கதை படிக்க தேவையில்ல.
இருக்கிறத மனப்பாடம் பண்ணாவே போதும். புதுசா எழுத முடியாது நம்மளால ஐபிசிய. கதெல்லாம் சொல்ல முடியாது ஐபிசில. அப்போ இதுக்கு 100 மார்க்கா? பாருங்க, கொஸ்டின் வில் பி ஆஸ்க்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ், கரண்ட் கேஸ் லா அண்ட் இஷ்யூ பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம். நேரா 14 செக்ஷன்ல ஒரு செக்ஷனா கேட்க மாட்டாங்க. சரி, அடுத்தது பாருங்க, சிஆர்பிசி 40 மார்க். ஏற்கனவே இங்க எத்தனை மார்க்கு? 30. இங்க ஒரு 40. எவ்வளவு ஆச்சு சிஆர்பிசிக்கு? சிஆர்பிசிக்கு மட்டும் 70 மார்க். ஐபிசிக்கு 50 மார்க். 70 50 120 மார்க். எவிடன்ஸ் ஆக்டுக்கு 40. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 3 ஆக்டுக்கு 160 மார்க். புரியுதா? அப்போ சிஆர்பிசி, ஐபிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதுக்கு மட்டுமே 160 மார்க் இருக்கு. இதுவே இந்த ஓபன் கேட்டகரியில நீங்க உள்ள போற அளவுக்கு தேவையான மார்க். அப்போ இந்த ஏபிபி எக்ஸாமுக்கு 3 ஆக்ட மனப்பாடம் பண்ணிட்டா பாஸ் மார்க்குக்கு அதிகமான மார்க் வந்துடும். மீதி மார்க் பூரா என்னது, நம்மளை குவாலிஃபை பண்றதுக்கு பூஸ்ட் பண்றதுக்கு தேவையான மார்க் தான். அப்போ நீங்க பாஸ் பண்றதை விட அதிகமா 40 மார்க் மிச்சமாவே வந்துருது இந்த மேஜர் ஆக்ட்ல மட்டும். சிபிசில பாருங்க, ஜூரி செக்ஷன் தான் 9, 10, 11. jurisdiction of the civil court, res sub judice, res judicata, plaintiff, simple format, plaintiff, simple format, written statement, simple format. அப்போ கேவியட் இத பூரா தூங்கும் போது கூட கேட்டா நம்ம எழுதிட்டு வந்துருவோம். இதுக்கு 20 மார்க். இங்க பாருங்க, பிளைண்ட் ஃபார்மேட் தான் கேக்குறான், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் தான் சொல்றான். கேவியட் மொத்தமா 20 மார்க். இந்த 20 மார்க்ல எந்த குறையும் இல்ல. மேல சொன்ன 20 மார்க்கு எந்த குறையும் இல்லை. இதுல சிம்பிளா தான் இருக்கும் டிரான்ஸ்லேஷன். அப்போ இந்த 200 மார்க்ன்றது ரொம்ப ஈஸியா, டைம் டேபிள் ஈஸியா தான் இருக்குது. ரொம்ப ஈஸி தானே. இப்பவே 200 வாங்கிட்டு மாதிரியே இருக்குது. அப்படித்தானே? எவ்வளவு சீக்கிரம் ஏபிபி ஆயிடலாம். லா பேப்பர் 3 அண்ட் கான்ஸ்டியூஷனுக்கு 40 மார்க். 160 40 எவ்வளவு ஆயிடுச்சு? 200 மார்க் ஆயிடுச்சு. இப்போ 200. சிபிசிக்கு ஒரு 20, 220 மார்க் ஆகுது. மேஜர் ஆக்ட் 5 ஆக்ட் படிச்சா 220 மார்க் கரெக்டா. அதுக்கு கான்ஸ்டியூஷன்ல பாருங்க 40 மார்க் எவ்வளவுன்ட்டு. 3 தான். ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி, ரிட் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், ஆர்டர் 32, 226. மொத்தமே 4 சப்ஜெக்டுக்கு எவ்வளவு மார்க்? 40 மார்க். 4 சப்ஜெக்டுக்கு 40 மார்க். ரிட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஒரு விஷயமே இல்லை. 2 ஆர்டிகல் தான் அது. அதுக்கு 20 மார்க். அப்போ கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஈஸி. 40 மார்க் ஈஸி. இப்பெல்லாம் வந்து நம்ம ஆளுங்களை விட்ட பண்ணி ஏறா பேப்பர் எங்க சார் எழுதிட்டு வரோன்ற மாதிரி பாக்குறான் அவருக்கு. ஹியூமன் ரைட்ஸுக்கு 20 மார்க், லீகல் எய்டுக்கு 20 மார்க், டாட்ஸுக்கு 20 மார்க். இங்க பாருங்க, டாட்ஸ்ல நெக்லிஜென்ஸ், மலிசியஸ் ப்ராசிக்யூஷன், அபியூஸ் ஆஃப் லீகல் ப்ராசஸ். அன்னைக்கு தான் சொன்னோம் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா. கரெக்டா வந்துருச்சா? ஆக்சிடென்ட் கிளைம், வைகேரியஸ் லைபிலிட்டி, இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் 20 மார்க். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் 20, லீகல் எய்ட் 20, டாட்ஸ் 20, கான்ஸ்டியூஷன் 40. இதெல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கிற சப்ஜெக்ட். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. லீகல் எய்ட்லாம் மீறி போனா என்னது, லோக் அதாலத்துல, பர்மனன்ட் லோக் அதாலத்துல தான் கேள்வியே வரும். அது அதுல 10 மார்க் எழுதிட்டு வந்தே தரலாம். ஃபைனாலிட்டி ஆஃப் லோக் அதாலத் அவார்டு 3 கேள்வி தான், வேற கேள்வியே வராது. அதுல 50 மார்க் சென்ட்ரல் மைனர் ஆக்ட், 50 மார்க் ஸ்டேட் மைனர் ஆக்ட்.
ஏமா இது 50 மார்க் மட்டும் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. ரெண்டு ஆக்டும் சேர்த்துதான் சார் 50 50 100. எங்க இன்னொன்னு 50னே போடலையே. தமிழ்நாடு ஆக்ட்ல போட்டிருக்காங்களா சார்? கீழே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். போடவே இல்லையா 50 மார்க் கீழே தமிழ்நாடு ஆக்டுக்கு. மொத்தமே 350 மார்க் தான் கேள்வியா? இல்ல 400 மார்க் இல்ல 400 தான். சரி, என்னென்ன ஆக்ட் பாத்துக்கோங்க. ஆர்ம்ஸ் ஆக்ட், கேபிள் நெட்வொர்க் ஆக்ட், சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைன் ஆக்ட், இங்க பாருங்க, சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைன்ட் ஆக்ட், சைல்டு ப்ரொஹிபிஷன் ஆக்ட், சைல்டு லேபர் ஆக்ட், சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2 ஆக்ட், 86 ஆக்ட் 2006. அப்ப சைல்டுக்கு 4 ஆக்ட், 4 ஆக்டையும் சேர்த்து 3வது கேட்டகிரிலே கொடுத்துங்கிறான். சினிமா போட்டோகிராஃபி, காப்பிரைட் ஆக்ட், டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட், எலக்ட்ரிசிட்டி ஆக்ட், எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்டிவ் ஆக்ட், இம்மோரல் டிராபிக் ஆக்ட், ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ஃபுட் அடல்ட்ரேஷன், ப்ரொஹிபிஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட், பப்ளிக் கேம்பிளிங் ஆக்ட், ரயில்வே ப்ராப்பர்ட்டி அன்லாஃபுல் பொசஷன் ஆக்ட், SC/ST ப்ரிவென்ஷன் அட்ராசிட்டி ஆக்ட், சிவில் ரைட்ஸ் ஆக்ட், இன்சல்ட் நேஷனல் ஆனர் ஆக்ட். நேஷனல் ஆனத்தை பாடும் போது எழுந்து நிக்கணும், எழுந்து நிக்கலன்னா ஜெயில உட்கார வச்சிருவாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட், கிட்னி திருட சட்டம். மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட், நாம எப்படி பார் கவுன்சில் மாதிரி மெடிக்கல் கவுன்சில், செக்ஷன் 2 ஆஃப் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு செக்ஷன் 53, 54 ஆஃப் CRPCல படிச்சிருப்போம். அவன் தான் MBBS டாக்டருங்களாம் டாக்டர்னு சொல்றவன். அது நமக்கு எதுக்கு? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட், ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்டவே தூக்கிட்டாங்க, இல்லை இப்போ. ஏன்னா சுந்தரமூர்த்தி, இந்த ஆக்ட் இல்லதானே இப்போ? ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர் ஆக்ட்னே ஒரு ஆக்ட்ல தூக்கிட்டாங்க. 1920 தூக்கி புது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. 2019 ஆக்ட் வந்துருச்சா? 19லயே 20லயே வந்தது. இந்த ஆக்டே இல்ல. மென்டல் ஹெல்த் ஆக்ட், இந்த ஆக்ட் தூக்கிட்டு இப்ப இந்த ஆக்ட் வந்துருச்சு. இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ஃபாரினர்ஸ் ஆக்ட், நார்கோட்டிக் ட்ரக் ஆக்ட், பினாமி டிரான்சாக்சன், ப்ரீநாட்டிக்கல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜஸ், PPD ஆக்ட். 10 questions will be framed above act, each carrying 5 marks. இந்த 30 ஆக்ட்ல இருந்து 10 கேள்வி கேட்பாங்க. 10 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 5 மார்க். 10 கேள்வி எழுதணும், ஆனா கேட்கறது 15 கேட்பான். சாய்ஸ் 5. சாய்ஸ் கொடுத்தான் கொடுப்பான். 10 எழுதுனா போதும். 12, 15 கொடுத்து சாய்ஸ் எழுதுனா போதும். உங்களுக்கு கொஸ்டின்லாம் கொடுத்துறோம், நாங்கள் கவலைப்படாதீங்க. கொஸ்டின்லாம் நம்ம அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி லீக் பண்ணிடுவோம், பயப்பட தேவையில்ல. இப்படியே போட்டு எவனா நம்மளை தூக்கி உள்ள போட போறான். நாம சொல்ற என்னது எக்ஸாம், நாம வைக்கிற டெஸ்ட்ல இருந்து தான் கேள்வியே வரும். என்ன, நம்ம அதுக்கு மேல ஒரு கேள்வி கூட வராது. சிட்டி போலீஸ் ஆக்ட், சிட்டி போலீஸ் ஆக்ட், இதை இன்னும் எதுக்குதான் வச்சுக்கிறாங்கன்னே தெரியல. 75 ஒரு செக்ஷனு, அதான் செக்ஷன் 75 போடுறாங்க. பைன் கேஸ் 75 போடுறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ட் அதை தவிர வேற எதுக்கு பயன்படுத்துறதே இல்லை. செக்ஷன் 75 ஆஃப் மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பெனால்டி 100 ரூபா ஃபைன் போடுவாங்க. தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் பூட்லெக்கர், இதுக்கு பேர் தான் ஆக்ட் 14 பேரு. குண்டாஸ், குண்டாஸ் ஆக்ட், ஆக்ட் 14. எனக்கு தெரிஞ்சு ஆக்டை வச்சு ஒரு சட்டத்தை சொல்றது, ஆக்ட் நம்பரை வச்சு இந்த சட்டத்தை தான் சொல்றாங்க. ஜட்ஜிங்களும் போனீங்கன்னா ஆக்ட் 14 தான் சொல்லுவாங்க, வக்கீலுங்களும் ஆக்ட் 14 தான் சொல்லுவாங்க.
இதுக்கு பேரு ஆக்ட் 14. இதுக்கு பேர் குண்டாஸ். இப்போ யாரு இப்போ சவுக்கு சங்கர் மேல ஒரு குண்டாஸ் ஓடிட்டு இருக்குது, அதெல்லாம் குண்டாஸ். தமிழ்நாடு புரோகிபிஷன் ஆக்ட் அமெண்டட் 2008. இது சாராயம் விற்கிறத தடுக்கிற சட்டம். இது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு இன்னும் வரைக்கும் தெரியல, ஏன்னா கவர்மெண்டே விற்குது. அது புரோகிபிஷன் ஆக்ட். கேமிங் ஆக்ட் இப்பெல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சு. ரம்மி சர்க்கிள், A2 ரம்மி, அப்ப ஏதோ ரம்மி வருது, டெய்லி விளம்பரம் வருது. அது கேமிங் ஆக்ட். இது தடை பண்ணிட்டாங்க இந்திய தமிழ்நாட்டில். கேமிங், ஆன்லைன் கேமிங் பேண்டிங், கேமிங் பேண்டிங்லாம் பண்ணியாச்சு. ஃபாரஸ்ட் ஆக்ட், சந்தன கடை திறறது, சந்தம் திறறது, மயில் குயில் மானெல்லாம் சாப்பிட்றது. புரோகிபிஷன் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட், இதுக்கு பேரு ஈவ் டீசிங் ஆக்ட்னு ஒன்று இருந்தது. அந்த ஆக்டை தூக்கிட்டு தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. நாம பேரவே எடிட் பண்ணிட்டாங்க. ஈவ் டீசிங் ஆக்ட் இதுக்கு முன்னாடி. புரோகிபிஷன் ஆஃப் ரேகிங் ஆக்ட் 1997. நாங்க காலேஜில் அடி தின்ட்டு வெளியே வந்த உடனே இந்த ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வரைக்கும் வரல. நான் 92ல லா காலேஜ் சேர்ந்தேன், 97ல என்ரோல் பண்ணிட்டேன். நாங்களாம் என்ரோல் பண்ணி வைக்கலான்னு முன்னாடி ரேகிங் கொண்டு வந்தாங்க. 5 வருஷமும் நம்மளை வச்சு செய்யும் செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள விட்டு அடிக்க ஆரம்பிச்சது. ஃபைனல் 4th இயர் வந்தா கூட ஃபைனல் இயர்கார ரேக்கிங் பண்ணுவான், டே சீனியர் ராணுவான். அப்போ அந்த ரேக்கிங்லாம் அழிஞ்சது 97. ஏன்னா நாங்கள் காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டோம். என்ரோல்மெண்ட் 97 என்ரோல்மெண்ட் தாமா. புரோகிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸாபிட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கந்து வட்டி தடை சட்டம். கந்து வட்டி தடை சட்டம் 2003. ப்ராப்பர்ட்டி பிபிடி ஆக்ட், தமிழ்நாடு பிபிடி ஆக்ட். இங்க பாருங்க, இங்க இருக்கிறது சென்ட்ரல் ஆக்ட். இது சென்ட்ரல் ஆக்ட் பிபிடி ஆக்ட். இது டிஎன்பிபிடி ஆக்ட். இதுக்கு பேரு டிஎன்பிபிடிஎல் ஆக்ட், ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் அண்ட் லாஸ் ஆக்ட். இங்க வெறும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், பிபிடி ஆக்ட். இதுல பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி சேர்ந்து தமிழ்நாடு ஆக்ட்ல கவர் ஆகும். உங்கூட்ட வந்து யாருன்னா உடைச்சிட்டாலும் பிபிடி ஆக்ட் வரும். ஆனா சென்ட்ரல் ஆக்ட்ல பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் வரும். கவர்மெண்ட் பஸ் அடிச்சாதான் பிபிடி ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட்ல வரும். தனியார் சொத்துக்கு தமிழ்நாடு ஆக்ட்ல வரும். ஓப்பன் பிளேஸ் டிஸ்பிகர்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட், போஸ்ட் ஓட்டுறது, பிட் நோட்டீஸ் ஓட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து இதுதான். இதை ஒட்டுறதே என்ன பண்றாங்க, எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சி தான் ஒட்டுறது, கொடி நாடுறது. நேற்று காலையிலேயே முந்தானத்து காலையிலயோ நடப்பாதையில பூரா கிரனேட் நட்டு வச்சுக்கிறாங்க. நடப்பாதையெல்லாம் இது நடைபாதை அப்படின்னு என்ன பண்றாங்க, கிரனேட் நட்டாங்க. சிட்டியில போறான் கிரனேட் தான் நட்டுங்கிறாங்க. நல்ல கல்லு, பல கல் நட்டாங்க, வெயில் யாரும் நடந்து போகக்கூடாதுன்னு. அதுக்கு முன்னாடி மண்ணும் தப்பு மக்கள் நடந்துருந்தாங்க. கிரனைட் போட்டால் எப்படி நடக்கிறது? நல்ல என்ன பண்றாங்க, அயன் பாக்ஸ் மாதிரி சூடு அடிக்குது. எப்படி நடக்கிறது? கல்லு செருப்பு போடாமல் நடக்க முடியாது. அப்போ கல்லு பொத்தி வச்சுட்டாங்க. இந்த கல்லுல இந்த போர் போடுற மிஷினுக்கு இது, அதை ஓட்ட போட்டு கொடி நட்டுங்கிறானுங்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு. கிரனைட் கல்ல ஓட்ட போட்டு, முதல்ல தார் ரோட ஓட்ட போட்டு கொடி நட்டுனானுங்க. இப்ப கல்லவே ஓட்ட போட்டு கொடி நட்டுங்கிறாங்க. நேற்று பார்த்தேன் ஏதோ ஒரு இதுல, இது ஸ்டேட்டஸ்ல, இது ஸ்டேட்டஸ் ஆகுது, இது ட்விட்டர்ல பார்த்தேன். ஆளுங்கட்சிக்காரங்க கல்லிலேயே ஓட்ட போட்டாங்க. ஒரு கல்லுக்கு நடுவில் ஓட்ட மிஷின் வச்சு, அதுல ஒரு கொடி. அப்ப இதெல்லாம் என்னது, பப்ளிக் பிளேஸ் டிஸ்பிகர்மெண்ட். ஃபிகர்னா அழகாகிறது, டிஸ்பிகர்னா அட்டை ஃபிகர்னு அர்த்தம், அழகு கெட்டு போயிடுறது. அப்படிதானம்மா? அப்ப அழகு கெடக்கூடாது. எங்க? ஓப்பன் பிளேஸ்ல. ஓப்பன் பிளேஸ்ல ஏது அழகு? பிரைஸ் ஸ்கீம் புரோஹிபிஷன் ஆக்ட். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு திட்டம், தீபாவளி பரிசு திட்டம்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்பயும் போடுறாங்க தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த ஆந்திராவெல்லாம் சரக்கோட சேர்த்து சீட்டு போடுறாங்க. சரக்கு சீட்டுன்னு ஒன்று போடுறான், நகை சீட்டுன்னு ஒன்று போடுறாங்க. இப்போ தீபாவளி ஆனால் பட்டாசு சீட்டுன்னு ஒன்று போடுறாங்க.
அந்த மாதிரி போடுறதெல்லாம் ஸ்கீம், பிரைஸ் ஸ்கீம். தமிழ்நாடு பிரைஸ் சீட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் பேனிங், இதுவும் அதே தான் ஸ்கீம். 4 பேர் காசு போட்டு குலுக்கில் போடுறது, குலுக்கல் சீட்டு. இதுக்கு பேர் என்ன? குலுக்கல் சீட்டு. எக்ஸிபிஷன் ஆஃப் பிலிம் ஆஃப் டிவி ஸ்கிரீன் விசிஆர் த்ரூ கேபிள் நெட்வொர்க், கேபிள் ஆக்ட். இது இதெல்லாம் கீதா இல்லையானே தெரியல. கிட்னி ஆக்ட், தமிழ்நாடு கிட்னி ஆக்ட் தனியா இருக்கு. சென்ட்ரல் ஆக்ட்ல என்ன இருக்கு? ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட் தனியா இருக்கு. இது கிட்னியை மட்டும் திருடக்கூடாதுன்னு சொல்றான், அங்க எதையுமே திருடக்கூடாதுன்றான். ஓப்பன் பிளேசஸ் போஸ்டர் ஓட்டுறதுக்கான தனி ஆக்ட் இது. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிஷன்ஸ், இது வந்து என்னது? இங்க பாருங்க, இங்கேயோட நின்று போச்சு. 10 கொஸ்டின் வில் பி பிரேம்டு எபோவ் ஈச் கேரிங் 5 மார்க்ஸ் தான். சரி, 16 தான் வந்துங்கிறோம். மீதி இங்க ஒரு 10 கொஸ்டின் போட்டுச்சுங்கிறான, இந்த 2 சேர்த்துட்டானா? கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், ஸ்டாண்டிங் ஆர்டர் எல்லாம் கொடுத்தான் கரெக்ட். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று கொடுத்துங்கிறான் பாரு. இதுல எவ்வளவு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு இது வரைக்கும்? போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல எவ்வளவு செக்ஷன் இது? யாருன்னா முழுசா படிச்சுங்கிறீங்களா? அத போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல எத்தனை செக்ஷன் இது? $858 செக்ஷன் இது. இதுல இந்த ஒரு ஆக்ட்ல மட்டும் எவ்வளவு இருக்கு? 858 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். பிஎஸ்ஓ மொத்தம், பிஎஸ்ஓன்னு சொல்லுவோம் நாங்க, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 858. $858 செக்ஷனுக்கு இது இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல ரூல். இது தமிழ்நாடு போலீஸ் இது புற படிக்கணும். நீங்க யாரு? ஏபிபி படிக்கிறவங்க. இப்ப இவ்வளோ படிச்சதும் இது ஒன்னே மைனர் ஆக்ட் பூரா 2 பக்கம் 3 பக்கம் தான் இருக்கும். 10 செக்ஷனுக்கு மேல தேராது. அதிகமா படிக்க வேண்டியது அவ்வளவுதான். ஆனா இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் படிக்கணும்னா பூராச்சும் தான் படிக்கணும், முக்கியம் கம்மிலாம் இல்லை. ஒரு தடவை படிக்கிறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும், ஏன்னா எதுவுமே புரியாது. அப்ப கடைசி சப்ஜெக்ட் தான் பெரிய சப்ஜெக்ட் உங்களுக்கு, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் டான்பிட் கோர்ட்னு ஒரு கோட் இருக்கு. இதுதான் அது, டான்பிட் ஆக்ட்னு சொல்லுவோம். இத என்ன ஆக்ட்? டிஎன்பிஐடி ஆக்ட். டான்பிட் கோர்ட். டான்பிட் கோர்ட் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? டான்பிட் கோர்ட்னு கேள்விப்பட்டது இல்லையா? தமிழ்நாட்டுல 2 கோர்ட் தான் இது, டான்பிட் கோர்ட். இந்த ஒரே ஒரு ஆக்டுக்காக ஒரு கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுல, டான்பிட் கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல் இந்த கோர்ட். மெட்ராஸ்ல ஒரு கோர்ட் இருக்குது, மதுரையில ஒரு கோர்ட் இருக்குது. தமிழ்நாட்டிலே 2 கோர்ட் தான் இருக்குது. இந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜி யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தான். இந்த ஜட்ஜை தான் இப்ப நாகர்கோயில ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்களே, உங்க ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கல, தென்காசி டிஸ்ட்ரிக்டா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்களா அந்த பக்கம்? தென்காசி அம்பாசமுத்திரமா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்களாமா? தென்காசி சார். ஆ, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இங்க இருந்து டான்பிட் கோர்ட் ஜட்ஜை தான் தூக்கி அங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா போட்டாங்க. சென்னையில இருந்த டான்பிட் கோர்ட் ஜட்ஜி தான் இப்ப புது டிஸ்ட்ரிக்ட் பிரிஞ்சு அப்ப டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா வந்தார். தென்காசி கோயம்புத்தூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆ, கோயம்புத்தூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு கோர்ட் இருக்கா? ஆமா சார், டான்பிட் கோர்ட் இருக்கு. சரி, அப்போ இந்த ஒரே ஆக்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. எப்படி போக்சோ ஆக்டுக்கு ஒரே ஆக்டுக்கு ஒரு கோர்ட் இருக்கோ, அதே மாதிரி டான்பிடுக்கு இந்த ஒரு ஆக்டுக்கு ஒரு கோர்ட் இருக்கிறது 3 கோர்ட் தான் இருக்கு. என்னென்ன கோர்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு ஆக்டுக்கு ஒரு கோர்ட் இருக்கிறது என்னென்ன கோர்ட்?
போக்சோ ஆக்டுக்காகவே ஒரு கோர்ட் இருக்கு, எஸ்சி எஸ்டி ஆக்டுக்காகவே ஒரு கோர்ட் இருக்கு, அதே மாதிரி டான்பீட் ஆக்டுக்காகவே ஒரு கோர்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு சட்டத்துக்காக தனியா இருக்கு. சிவில்ல பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட், ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் தனித்தனியா இருக்கு. ஆனா இங்க கிரிமினல் கோர்ட்ல என்டிபிஎஸ் ஆக்டுக்கு ஒரு கோர்ட் இருக்கு. இதெல்லாம் ஆக்ட், ஒரு ஒரு ஆக்ட். கன்சியூமருக்கா இதெல்லாம் ஒரு ஒரு குட்டி குட்டி ஆக்டுக்காகவே ஸ்பெஷல் கோர்ட். ஓகேவா? இந்த மாதிரி இந்த டான்பீட்ன்றது ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட்ல என்னன்னாக்க சீட்டு நடத்தி ஏமாத்துறவன், இந்த என்ன தங்கம் ஆருத்ரா என்னமோ தங்கை ஏதோ ஒரு ஆருத்ரா கோல்டு அப்படின்னு ஏமாத்தினாங்க. அப்புறம் வேலூர்ல என்னது ஏதோ ஒரு குரூப் ஒண்ணு ஏமாத்துறானுங்க, ஐஎஃப்எஸ் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி எல்லாமே இந்த டான்பீட் கோர்ட்ல தான் இருப்பாங்க. டான்பீட் கோர்ட்டு, ஸ்பெஷல் கோர்ட். சரியா? இந்த ஒரே ஆக்டுக்கு இந்த ஒரு கோர்ட் இயங்குது. ஒரே ஆக்டுக்கு ஒரு கோர்ட் தனியா இயங்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆக்ட், டான்பீட் ஆக்ட். இது குவாசி கிரிமினல், குவாசி சிவில் கோர்ட். இது இந்த சீட்டு நடத்தி ஏமாத்தனவங்க சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணா அது சிவில் ப்ரொசீஜரா போகும். அவங்கள பனிஷ் பண்ணா கிரிமினல் ப்ரொசீஜரா போகும். குவாசி கிரிமினல், குவாசி சிவில் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இதுக்கு சிவில் ஜிபி ஒருத்தர் தனியா இருப்பாங்க, கிரிமினல் ஜிபி தனியா இருப்பாங்க. 2 பிபி, ஒரு பிபி ஒரு ஜிபி இருப்பாங்க இந்த கோர்ட்ல. அப்ப இதுல 18 ஆக்ட் இருக்கு. இதுல இருந்து 10 கேள்வி கேட்பாங்க. சென்ட்ரல் ஆக்ட் எத்தனை? ஏடா தானா கட் ஆயிட்டு வருது? என்னாச்சு? சரி, ஓகே. சரி, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சிலபஸ் புரிஞ்சிருச்சா? சிலபஸ் நல்லா இருக்குது இல்ல? நாளைக்கே எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணிடலாம்ல? சூப்பரா இருக்குது ஏபிபி சிலபஸ். இந்த மாதிரி சிலபஸை பார்த்தா தான் நமக்கு படிக்கிற ஆசையே வருது. அப்படிதானம்மா? நாளைக்கு இருங்க, சிவில் ஜட்ஜி சிலபஸ் படிக்கலாம் திருப்பணும். சிலபஸ்னாலே மனப்பாடம் பண்ணுவோம். சரி, ஓகேவா? இன்றைய பொழுது இனிதே கழிந்தது. மத்தியானம் ஒரு கிளாஸ் வைக்கலாமா? சரி, ஓகே. சிலபஸ் ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. அதனால சிலபஸ் இன்னைக்கு படிச்சுட்டோம். இதை குரூப்ல அப்படியே போடுறோம். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு ஐடியா வரத்துக்காக நாம படிக்கிறோம். மொத்தமா நாமளும் எதையோ படிக்கிறோம்னு சொல்லிட்டு படிச்சுன்னு கிடக்கூடாது அப்படின்றதுனால. அப்போ ஆக மொத்தம் ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டியூஷனல், சிபிசி இதுல இருந்து மட்டுமே 220 மார்க்குக்கு கேள்வி வருது. இதுல இருந்து மட்டுமே எவ்வளவு வருது? 220 மார்க். இந்த 220 மார்க்ன்றது நமக்கு போதுமான மார்க்கு. எதுக்கு? ஏபிபி ஆவறதுக்கு போதுமான மார்க்கு. அது இல்லாம டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்மளால நல்ல ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால வெரி ஈஸி. அதனால நமக்கு ரொம்ப ஈஸி இந்த சப்ஜெக்ட். பார்த்துக்கலாம், ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. மதியம் என்னது? சிபிசி தான் முடிஞ்சிருச்சு புதன்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமைல. அங்க போய் கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கலாமா? சிபிசியா லிமிட்டேஷன் எட்டு வந்தியா? சரி, எதையோ ஒன்று ஆரம்பிப்போம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆரம்பிக்கலாமா? கான்ட்ராக்ட் சரி.